शंकराचार्य स्वामी की जय। सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की जय। समस्त साधु मंडल की जय। भारत माता की जय। पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय। शंकर गुरु शंकराचार्य वर्य शंकर गुरु शंकराचार्य वर्य शंकर गुरु शंकर गुरु शंकर गुरु शंकर गुरु शंकर भगवत्पाद शंकर गुरु शंकर भगवत्पाद शंकर गुरु शंकर गुरु शंकर गुरु शंकर गुरु शंकर गुरु षण्मत स्थापक शंकर गुरु षण्मत स्थापक शंकर गुरु हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोटि शंकर हर हर शंकर जय जय 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 शंकर। जगद्गुरु शंकराचार्य स्वामी की जय। अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणो अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणो श्री चंद्रशेखर गुरु श्री चंद्रशेखर गुरु प्रणमामि मुदान्वहम् प्रणमामि मुदान्वहम् प्रणमामि गुरु कृपैयिल्लामल हरि कृपैयिल्लै गुरु कृपैयिल्लामल गुरु कृपैयिल्लामल हरि कृपैयिल्लै हरि कृपैयिल्लामल भक्तिயும் இல்லை
கிருபை இல்லாமல் பக்தியும் இல்லை. பக்தி இல்லாமல் முக்தியும் இல்லை. பக்தி இல்லாமல் முக்தியும் இல்லை. முக்தி இல்லாமல் துக்க நிவர்த்தியும் இல்லை. முக்தி இல்லாமல் துக்க நிவர்த்தியும் இல்லை. குரு கிருபை இல்லாமல் ஹரி கிருபை இல்லை. ஹரி உருவும் குரு உருவும் ஓருருவாகுமே. ஹரி உருவும் குரு உருவும் ஹரி உருவும் ஓருருவாகுமே. ஓருருவில் மனத்தை நிறுத்தினார். ஓருருவில் மனத்தை ஓருருவான அந்த ஓம்கார பொருள் ஓருருவான அந்த ஓம்கார பொருள் சத்ய ஞானானந்த பிரம்மமாய் மிளிர்ந்திடுமே. சத்ய ஞானானந்த குரு கிருபை இல்லாமல் ஹரி கிருபை இல்லை. குரு கிருபை இல்லாமல் ஹரி கிருபை இல்லை. அச்சுதானந்த கோவிந்தா சச்சிதானந்த ஞானானந்தா. அச்சுதானந்த கோவிந்தா அச்சுதானந்த கோவிந்தா சச்சிதானந்த ஞானானந்தா. அச்சுதானந்த கோவிந்தா சச்சிதானந்த ஞானானந்தா. அச்சுதானந்த கோவிந்தா சச்சிதானந்த ஞானானந்தா. शंकर गुरु जय शंकर गुरु जय शंकर गुरु जय शंकर गुरु शंकर गुरु जय शंकर गुरु जय शंकर गुरु जय शंकर गुरु सच्चिदानंद ज्ञानानंद शंकर गुरु जय शंकर गुरु सच्चिदानंद ज्ञानानंद शंकर गुरु जय शंकर गुरु शंकर गुरु जय शंकर गुरु जय शंकर गुरु जय शंकर गुरु शंकर गुरु जय शंकर गुरु जय शंकर गुरु जगद्गुरु शंकराचार्य स्वामी की जय। सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की जय। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। मंदस्मित मुकाम्बोजं महनीय गुणार्णवं
मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञान सिद्धये। सर्वज्ञमूर्ति की जय। எல்லாருக்கும் துக்க நிவர்த்திங்கிறது அவசியமான ஒரு பிரார்த்தனை. பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லைங்கிறது துக்கமாக இருக்கு. நிறைய இருக்கிறவன் எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு கவலைப்படுறான். தனியாக இருக்கிறவனு கவலைப்படுறான், குடும்பத்தோடு இருக்கிறவன் கவலைப்படுறான். கவலையாக இருக்குதுன்னு கோவிலுக்கு போனால் கோவிலில் இருக்கிறவங்களுக்கும் கவலை இருக்கு. காரணம் என்ன? பகவத் அர்ப்பணமாக சமர்ப்பணமாக பண்ணுறதுக்கு நம்ம பழகாத மட்டுக்கும், நம்மளை நம்ம சரண்டர் பண்ணாத மட்டுக்கும் குரு கிருபை கிடைக்க போகிறதில்லை. குரு கிருபை கிடைச்சா தான் பகவத் கிருபை கிடைக்கும். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், கண்ணுக்கு நேர தெரிகிற ஒரு குருவை வழிபடுறதுக்கு உனக்கு மனசு வரலன்னா பார்க்கவே பார்க்காத பகவான்கிட்ட உனக்கு எப்படி பக்தி வரும்னு கேட்குறார். பகவான் இருக்கார், நாஸ்திகவாதம் நம்ம பேசலை. ஆனால் நம்ம பகவானை பார்க்கலைங்கிறது நிஜம். அப்படிங்கிறத இந்த பகவானுடைய மனுஷஸ்வரூபமாக ஒரு குரு வந்திருக்காருங்கிறத, அந்த குருவை வழிபடுறதுக்கு உனக்கு உன்னுடைய ஆணவம் இடைஞ்சலாக இருந்ததுன்னா பகவானை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது எப்படி? இப்போ சடங்கு, எல்லாரும் கோவிலுக்கு போகிறேன், நானும் கோவிலுக்கு போகிறேன். எல்லோரும் விளக்கு போடுறேன், நானும் விளக்கு போடுறேன். எல்லோரும் பிரதட்சணம் பண்ணால் நானும் பிரதட்சணம் பண்ணேன். அப்புறம் இவ்வளவெல்லாம் போனேனே எனக்கு ஒன்றும் பண்ணலையே, அந்த சாமியை ஒரு இடிவர் இடிச்சு விடுறோம் இல்லையா? இப்போ எப்படி பக்தி பண்ணுறதுன்னு காட்டுறதுக்காக பகவானே பக்தனாக வரான். பகவானே ஆச்சாரிய புருஷாலாக வந்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு பகவானே காட்டினாலொழி அவர் எப்படி கும்பிடுறது நமக்கு தெரிய போகிறது? தெரியறதுக்கு வழி இல்லை. அப்படி இத்தனை ஆச்சாரிய புருஷாலாக அவதார புருஷாலாக பகவானே தான் வரான்னு சொல்கிறான். ஒரு அபங்கமே சந்தத்தை தேவ தேவதே சந்தன்னு ஒரு அபங்கம் இருக்கு. சாதுக்கள்லாம் யார்? பகவானோட ஸ்வரூபமே தான். அவள் தான் பகவானை காட்டி கொடுக்குறான்னு. நமக்கும் பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் இருக்குது. எல்லா குழந்தைகள்லேருந்து பெரியவாள்லேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம். என்ன? குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. இது தெரியாதவாளே கிடையாது. குட்டி குழந்தைகளும் சொல்லும், வயசானவாளும் சொல்லுவாள். தபோவனத்தில் குரு ஸ்துதியில் தினம் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். இது குரு கீதையில் இருக்கிறது. அதில் பிரம்மதேவனும் குருநாதனே, மகாவிஷ்ணுவும் குருநாதனே, பரமேஸ்வரனும் குருநாதனே, அதுக்கு அப்பாற்பட்டு நிர்குண பிரம்மமாக சொல்லக்கூடிய பரபிரம்மமும் குருநாதனேன்னு சொல்கிறது. அப்படி தான் குருவை நம்ம நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்கிறது. இப்படி மும்மூர்த்திகளும் குருவாக சொல்லலாமான்னு கேட்டால், பிரம்மா சிருஷ்டி பண்ணுறார், மகாவிஷ்ணு பரிபாலனம் பண்ணுறார், சிவபெருமான் சம்ஹாரம் பண்ணுறார், மூணுத்தையும் குருநாதர் பண்ணுறார்னு சொல்கிறார். பிரம்மாவாக இருக்கிற குரு என்ன பண்ணுறார்? நமக்குள்ள பிரம்ம ஞானத்தை, வேத ஞானத்தை, வேதாந்த ஞானத்தை விதை போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறார், சிருஷ்டி பண்ணுறார். சத் சங்கத்தில் நாட்டத்தை உண்டாக்குறார். குரு கிருபை இருந்தால் தான் சத் சங்கத்தில் நாட்டம் வர முடியலன்னா வராது. அடுத்ததாக அந்த நாட்டம் வந்துடுத்தோ இல்லையோ, ஒரு காலத்தில் பஜனைக்கு போய்ட்டு இருந்தேன் சார், இப்போ போகிறது இல்லை. ஒரு காலத்தில் நான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ பண்ணுறது இல்லை. ஒரு காலத்தில் நான் நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்கேன், இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, என்னால் முடியல, எதுவும் சொல்கிற முடிய காரணம். அப்படி இல்லாமல் ஏற்பட்ட சத் சங்கம் எதுவோ அதை சஸ்டெயின் பண்ணுறது, பரிபாலனம் பண்ணுறது, அதுவும் குருநாதர் தான் பண்ணுறார். தொடர்ந்து சன்னிதானத்துக்கு வரணும், தொடர்ந்து இந்த ஸ்தோத்திரங்கள் சொல்லணும், குருநாதரை பாதுகாப்பு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் அவரோட கருணையால் தானே வரணும். அப்போது அதை பரிபாலனம் பண்ணுற சக்தியாகவும் குருவே இருக்கார். அதுக்கப்புறம் என்ன? நம்மகிட்ட வேண்டாத குணங்கள் நிறைய இருக்குது, அவகுணங்கள், அதை சம்ஹாரம் பண்ணுற சிவபெருமானும் அவரே இருக்கு. இப்போ தோட்டம் போட்டால் செடி போடணும்னு ஒரு வேலை இருக்குது, அப்புறம் பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சி அதை மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒரு வேலை இருக்குது, ஆடு மாடு கடிச்சுடாமல் வேலி போட்டு வைக்கணும்னு ஒரு வேலை இருக்குது. தோட்டம் போடுறது, விதை போடுறது சிருஷ்டி,
மெயின்டைன் பண்ணுறது பரிபாலனம். அப்புறம் வீட்ஸ் வருது இல்லையோ, களைகள், அதை பிடுங்கிறது சம்ஹார். வேண்டாததை நீக்கணுமே. அவர் நல்லவர் தான் சார், அப்பப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருப்பார் அப்படின்னு விட்டால் பிரயோஜனம் இல்லை. அந்த நல்லது தொடர்ந்து ஏத்தியாக இருக்கணும், அபிவிருத்தி ஆகணும்னா இப்போ இந்த மூணும் குருநாதர் பண்ணுறாருங்க. தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு குருநாதரே பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன்னு சொல்கிறது. அவ்வளவுதானா ஒரு மும்மூர்த்திகள்ங்கிற அடையாளத்துக்கு சொல்கிறதே தவிர ஹரிதாஸ் சுவாமிகளோட பாட்டில் சொல்கிறார், கந்தனை கண்ணனை கையிலாயநாதனை, கந்தனை கண்ணனை கந்தனை கையிலாயநாதனை, கௌரியை கணபதியை நான் கண்டதில்லையே, தெய்வம் எல்லாம் எனக்கு தேவா நீ ஒருவனே, தெய்வம் எல்லாம் எனக்கு தேவா நீ ஒருவனே, தேவாதி தேவா ஹரிதாசனை காவா, தேவாதி தேவா ஹரிதாசனை சத்குரு ஞானானந்தா தஞ்சம் தஞ்சம், சத்குரு தஞ்சம் தஞ்சம் சரணாரவிந்தமே தமியனுக்கு ஆதாரம், சரணாரவிந்தமே தமியனுக்கு ஆதாரம், சத்குரு ஞானானந்தா. கந்தனை கண்ணனை கையிலாயநாதனை கௌரியை கணபதியை நான் கண்டதில்லை. இவ்வளவுதான் கோவிலில் பார்த்துருக்கேன், அர்ச்சாவதார ரூபமா, வீட்டில் பார்த்துருக்கேன் சித்திரப்பட ரூபமா, இத்தனையும் சேர்ந்து ஒரு வடிவத்தில் மனுஷ ரூபத்தில் பார்த்துருக்கேன். உங்கள் வடிவத்தில் தெய்வம் எல்லாம் எனக்கு தேவானி ஒருவனே. ஒரு குரு உபாசகனும் அவன் குருவை அப்படித்தான் பார்க்கிறான், அப்படித்தான் பார்க்கணும். தாஸ்குரு மகாராஜ் ஷிரடி மாசே பண்டரபுர சாய்பாபா ரமாவரன்னு பாடினார். சாய்பாபாவே தான் எனக்கு பாண்டுரங்கன்னு பாடினார். ஸ்ரத்தையான குருபக்தி இருக்குமானால் அத்தனை தேவதா ரூபங்களையும் குரு ரூபத்திலையும் பார்க்க முடியும். ரமண பகவானை கேட்டால், நீங்கள் சுப்பிரமணிய சுவாமி அவதாரங்கிறாளே நிஜமானே ஒருத்தன் கேட்டான். யாராவது ஆமானந்த அவதாரம்னு சொல்லிப்பாளா? சொன்னால் அது அவதாரம் இல்லையே. ரமண பகவான் சொன்னார், எல்லா அவதாரங்களும் எங்கேருந்து வருதோ அந்த பரபிரம்மம் தான் ஞானின்னு சொன்னார். ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். தன்னோட அட்டாச் பண்ணிக்க மாட்டான். இந்த ஞானிங்கிறது தான் மூல வஸ்து, அதுலேருந்து தான் இத்தனை சுரூபங்களும் வருதுங்கிறதுனால இந்த குருநாதன் உபாசனை பண்ணுறதுங்கிறது தான் நம்ம வேதத்தில் நம்ம சம்பிரதாயத்தை சொல்லப்பட்ட மார்க்கம். அந்த குரு எப்படி இருக்கணுங்கிறது இருக்கு, அது கண்டிஷன் இருக்கு. எல்லாரையும் அந்த சீட்டில் நம்ம உட்காந்து வைக்க முடியாது. இப்போ அம்மா அடிப்படையாக சில விஷயங்கள் நமக்கு சொல்லித்தர, அதனால் அம்மாவும் ஒரு குரு நமக்கு சொல்லியிருக்கு. தாயார் ஒரு குருன்னு சொல்லியிருக்கு. இந்த பூமியில் ஜனித்தது அவளால் இந்த சரீரத்தை எப்படி காப்பாற்றிக்கிறதுங்கிறதுலேருந்து, பால் குடிக்கிறது சாப்பிட்றதுலேருந்து சரீர மெயின்டெனன்ஸ் அம்மா சொல்லித்தரா. உடம்பை பற்றின அறிவு அம்மாவால், உலகத்தை பற்றின அறிவு அப்பாவால். வேர்ல்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அப்பா நமக்கு எல்லாம் சொல்லி தந்து ஸ்கூலில் சேர்த்து காலேஜில் சேர்த்து படிக்க வச்சு அதெல்லாம் அப்பா பண்ணுறார் இல்லையா. அப்புறம் அங்கே போனால் வித்யா குருன்னு இருக்கா. நம்ம கல்வி சொல்லி தரக்கூடிய வாத்தியார்கள்லாம் அவளும் குரு தான், அது வித்யா குரு. அப்புறம் என்னைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய சத்வஸ்துவான பகவானை பற்றி சொல்லித்தர குருக்கு தான் சத்குருன்னு பேர்.
சத்குருங்கிற பதம் யாருக்கு? நிரந்தரமாக இருக்கக்கூடிய பரம்பொருளை பற்றி அது நமக்குள்ளேயே அதோட ஒரு அம்சம் இருக்குன்னு புரிய வச்சு நம்மளை அந்த தெய்வத்தோட இணைக்கக்கூடிய காரியத்தை பண்ணுறவா தான் சத்குருன்னு. அப்போ அந்த குருநாதர் என்ன பண்ணுறார்? தெய்வத்தை பக்தனுக்கு உணர்த்துறார், தேவைப்பட்டால் தெய்வத்தை காட்டுறார், உள்ளேயும் காட்டுவார், வெளியிலையும் காட்டுவார். அதனால் மாதா பிதா குரு தெய்வங்கிறதும் இந்த ஆர்டரில் தான் வருது. இப்படி பெரியவாளை, ஜெகத்குருவான மகாபெரியவாளை நிறைய பக்தாள் அவாவா இஷ்ட தெய்வமாக பார்த்துருக்கான். ஒரு மகானோட பக்தாலும் பார்க்குறாப்புல மகாபெரியவாளை பற்றி நம்ம மாதிரி மனுஷா பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், சாட்சாத் ஞானானந்த சுவாமிகளே அவர் வாக்குனால ஆதிசங்கரோட மறு வடிவம்னு சொல்லியிருக்கார். ஞான என்பவழியிலேயே பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ ஆதிசங்கரர் யார் நமக்கெல்லாம் தெரியும், சாட்சாத் பரமேஸ்வரனோட அவதாரம்னு தான் பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ யார் தட்சிணாமூர்த்தியோ யார் ஆதிசங்கரரோ அவருடைய மறு வடிவம்னு பரபிரம்ம ஸ்வரூபமான ஞானானந்த சுவாமியே சொல்கிறார். அப்போ அவருடைய ஸ்வரூபத்தில் எல்லா தேவதா ரூபங்களையும் பக்தாள் பார்த்துருக்கான்னா அது நியாயம்தானே. அவளோட பக்தி பாவனை எப்படி இருக்கோ அதுக்கேற்றாப்புல தெய்வம் காட்சி கொடுக்கறது. அன்னமாச்சாரியோட பிரசித்தமான ஒரு கீர்த்தனம் நமக்கெல்லாம் தெரியும். ఎంత మాత్రమునయవరుదలచిన అంత మాత్రమే నీవు. யார் ஒன்று எப்படியெல்லாம் வழிபடுறாளோ அப்படியே நீ தரிசனம் கொடுக்குற அப்படின்னு சொல்றாரு. பிரசித்தமான பாட்டு நீங்கள்லாம் கேட்டிருப்பேன். అంతరాంతరములించి జూట పిండంతే నిప్పడి అన్నట్లు அன்னம் எப்படி பிடிச்சு வைக்கிறாளோ அந்த பிடிக்கேத்தாப்புல ரூபம் எடுத்துக்கிறாப்புல. இப்போ குழந்தை கணுப்பிடி பிடிக்கிறது நம்ம மாத்திரை அப்படின்னா இத்திருண்டா பிடிக்கும், அம்மா பெருசாக பிடிப்பா. அன்னம் ஒன்று தானே, ஒரே வஸ்து நீ எடுத்திருக்கிற வடிவத்துக்கு ஏற்றாப்புல மாறுறது போல சாட்சாத் பகவானே அப்படி ரூபத்தில் வராங்கிற அந்த பாட்டில் உன்னை வைஷ்ணவாள்லாம் விஷ்ணுன்னு கும்பிடுறா, சைவாள்லாம் சிவன்னு கும்பிடுறா, சாக்தாள்னா சக்தின்னு கும்பிடுறா, வேதாந்திகள்லாம் நீ பரபிரம்மம்னு சொல்கிறா, எனக்கு நீயே பரதத்துவம் எல்லாமாக நீயே இருக்கேன்னு சொல்கிறார். உபமானம் வேறு கொடுக்குறார். கங்கை கரையில் நிறைய வீடுகள் இருக்குது. அந்தந்த வீடுகளில் ஒரு கிணறு தோண்டி வச்சிருப்பா. கங்கையில் குளிக்க போகிறேன்னு ஒருத்தன் சொல்லுவான், கிணத்துலேயே நான் குளிச்சு விட்றேன்ப்பா என்னால் முடியலேம்பா. கிணறு ஜலமும் கங்கை ஜலமும் வேறையான்னு கேட்குறேன். கங்கை கரையில் கிணறு வெட்டினா கிணத்துக்குள்ளே கங்கா ஜலம் தானே வரும். இப்போ நம்ம குழாயில் குளிக்கிறோம், இது காவேரி தண்ணி தானே, முடிஞ்சவா அங்கே போய் ஸ்நானம் பண்ணிட்டு போகிறா. அது மாதிரி ஒரே பரபிரம்மங்கிறது ஸ்ரீனிவாச பெருமானோட பரம பக்தரும் விசிஷ்டாத்வைத்தியமான அன்னமாச்சாரிகள் சொல்கிறார். அப்படி மகாபெரிவாளை பரமேஸ்வர ஸ்வரூபமாக பார்க்குறவா உண்டு, அம்பாளாக பார்க்குறவா உண்டு, சுப்பிரமணிய சுவாமியாக பார்க்குறவா உண்டு. இந்த சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணின பக்தாள் நாராயண ரூபமாக தான் நான் கும்பிடுறேன்னு சொல்கிறா. அப்படியும் கும்பிட்டவாளும் உண்டு, அதுக்கு பிரமாணங்கள்லாம் இருக்கு. மகாபெரிவாளே சொல்கிறா, நாமம் போட்ட வைஷ்ணவாலாம் நிறைய பேர் படத்து பக்தாள்லாம் உண்டு. இங்கே வருவா மடத்துக்கு. அவள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எந்த கோவிலுக்கும் போக மாட்டா, திவ்ய தேசத்தில் இருக்கிற பகவானை பார்ப்பா. அப்புறம் இங்கே என்னை பார்த்துட்டு போ அப்படிங்கிறார். அகோபிலமடம் ஜீயருடைய பேட்டிலாம் நம்மளும் கேட்டிருப்போம். இப்போ பட்டத்தில் இருக்கார் அந்த பெரியவாளும். நம்ம கும்பகோணம் மடத்தில் பாடசாலை வாத்தியாராக இருந்து பெரியவா அனுகிரகத்தினால தான் நான் இன்றைக்கி சுவாமிகளாக இருக்கேன்னு அவர் வாய் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு பல பக்தாள் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவரையே நாராயண ரூபமாக உணர்ந்தவாளும் அனுபவித்தவாளும் தரிசனம் பண்ணினவாளுமே உண்டு. நம்ம பிரசித்தமான பாதுகா பூஜை பாட்டு பாடுறோமே, மலையை குடையாய் தாங்கிய கோகுலம் காத்த கோவிந்தனை, கோவர்தன மலையை குடையாய் நான் அரணமாயடையவே அவன் என்
அருள் பார்வையை உட்புறமாக்கி விட்டான். அரணமாய் அதனால் நிம்மதி அடைந்தேன், உலகை மறந்தேன், ஆனந்தம் தான் அடைந்தேன். சத்குரு பாதுகை குஞ்சலம் என்மேல் பட்ட பொழுது தானே நானே நிம்மதி அடைந்தேன், உலகை மறந்தேன், ஆனந்தம் தான் அடைந்தேன். கோவிந்தன் வேற இல்லை, குருநாதன் வேற இல்லைன்னு சொல்ற பாட்டாக இது இருக்கு. பெரியவா ஒரு சமயம் திருப்பதிக்கு போறா. அப்போ பெரியவாளுக்கு எவ்வளவு பிராயம். படி ஏறி மேலே போயிட்டு இருக்கா. நிறைய பக்தாள் கூட வரா. பொதுவாக மகான்களோடு போய் சன்னதி தரிசனம் பண்ணுறது விசேஷம். மகான்களோடு போய் புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறது விசேஷம். என்ன தெரியுமா, நம்மளை மாதிரி உள்ளவாள்லாம் ஸ்நானம் பண்ணி நம்மளுடைய பாபங்கள்லாம் அந்த புண்ணிய நதி வாங்கிக்கும். மகான்கள் ஸ்நானம் பண்ண உடனே நதிக்கு பாப நிவர்த்தி ஏற்படுறது. அந்த நேரத்தில் ஸ்நானம் பண்ணும்போது நமக்கு புண்ணியம். அதனால தான் மகான்கள் குளிக்கிறத குளிப்பா. அதே மாதிரி கோவிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுறோம், நமக்கு பக்தி ஸ்ரத்த குறைவு, காமியார்த்தமாக போகிறோங்கிறதுனால பகவான் அர்ச்சாவதார ரூபமாக விக்கிரகமாக எழுந்தருளுவர். மகான்கள் போகும்போது பகவான் சாட்சாத்தாக தரிசனம் கொடுப்பேன் அவளுக்கு. அப்போ அந்த கட்டாட்சம், அந்த அருள் பார்வை நம்ம மேலேயும் படும். அதனால் மகான்கள் போகும்போது கோவிலுக்கு போய் பார்க்குறது, அவள் தரிசனம் பண்ணுறத, அவள் ஸ்நானம் பண்ணுறத, நம்மளும் ஸ்நானம் பண்ணுறது. அதனால் பெரியவா போகும்போது ஏகப்பட்ட பேர் கூட வரா. இந்த மராட்டி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பெரியவாளோட வந்துருக்கார். அவர் பெரியவாளோட வயசில் ரொம்ப பெரியவர். பெரியவா எவ்வளோ பிரயாத்தில் இருக்கும்போது அவர் ரொம்ப வயசானவர். அவர் வேற யாரோ பெரியவாட்ட சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கார். அவரோட தண்டம் எங்கேயோ போயிடுச்சு. தண்டி சன்னியாசின்னு நம்ம வைதிக சம்பிரதாயத்தை சன்னியாசம் வாங்கிட்டவ அந்த தண்டம் இல்லாமல் இருக்கவே மாட்டான். ஒரு சில மட்டத்தில், ஒரு சில சம்பிரதாயத்தில் அது பூஜை நேரத்தில் பயன்படுத்துறதுன்னு உண்டு. சில பேர் எப்போவுமே வச்சுக்கிறதுங்கிறது உண்டு. அப்படி கையில் வச்சுக்கிற அந்த தண்டம் இல்லாமல் போயிடுத்து. அவருக்கு ரொம்ப வேதனை தாங்கலை. சரி, இன்னொரு தண்டம் வாங்கிப்போமேன்னு அப்படிலாம் வாங்கிப்படாது. தன்னோட ஆச்சாரியன் குருகிட்ட வாங்கிக்கணும், இல்லை ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறவாட்ட வாங்கிக்கணும். அது வயசு கணக்கு இல்லை. அவள் எத்தனை வியாச பூஜை பண்ணியிருக்காளோ அதில் தான் சீனியர் ஜூனியர்னு கணக்கு. இப்போ பெரியவா ஒருத்தர் சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கார். 2 வருஷம் ஆச்சு. அவருக்கு ஒரு 27-28 வயசு இருக்குது அப்படின்னா, ஒரு 60 வயசுக்காரரு அப்புறமா சன்னியாசம் வாங்கிட்டு இருந்தால் அவர் தான் சீனியர், இவர் இல்லை. அந்த வியாச பூஜை கணக்கு. அப்படி பார்த்தாலும் பெரியவாளோட வயசுலேயும் பெரியவர், வியாச பூஜை கணக்குலேயும் அவர் பெரியவர். ஆனால் பெரியவாளை பற்றி கேள்விப்பட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார். பெரியவாளை பார்த்த உடனே இந்த கணக்குக்கெல்லாம் அப்பாற்பட்ட பெரியவர்னு அவருக்கு புரிஞ்சு கொடுத்து. அவரோட தபஸ்னால வயசில் நம்மளோட சின்னவர், வியாச பூஜை கூட நம்ம இவரோட நிறைய பண்ணியிருப்போம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் தாண்டி பெரியவா பெரியவாங்கிறதுக்கு அர்த்தம் உள்ளதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நமஸ்காரம் பண்ணி விஜாபனம் பண்ணிட்டார். பெரியவா அவருக்கு தண்டம் அனுகிரகம் பண்ணினார். அதுலேருந்து பெரியவாட்ட அப்படி ஒரு பூஜ்ய புத்தியோட ஒரு சிஷ்யனாக தான் இருப்பார். வயசில் பெரியவருங்கிறதுக்காக அந்த அத்துமீறது பண்ண மாட்டார். ரொம்ப மரியாதையாக இருப்பார் பெரியவாட்ட, அவ்வளவு பக்தி. அவரும் வந்திருக்கார் அந்த திருப்பதி யாத்திரைக்கு. படி ஏறி போகும் பொழுது நாமாவளி சொல்லிட்டே பக்தாள்லாம் மேலே போயின்னு இருக்கா. அவருக்கு வயசானதுனால கொஞ்சம் மெதுவாக வரார். பெரியவாளும் எவ்வளோ பிராயம், கூட வந்திருக்கிறவாளும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கா, பக்தாள் வந்திருக்கா. ஒரு உற்சாகம், உத்வேகத்தை கிடுக்கிடுக்குன்னு ஏறிட்டா. இவரால் அத்தனை வேகமாக ஏற முடியல. சரி, அவர் எப்படியும் வந்துடுவார், நம்ம அங்கே போய் பார்த்துக்கலான்ட்டு பெரியவாளும் போயிட்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தார். ரொம்ப மெதுவாக வரார். சரி, அங்கே நம்ம எங்கே போகிறோன்னு அவருக்கு தெரியுமே, அவர் வந்துடுவார் அப்படின்னு போயிட்டா. இவள் போன உடனே, பெரியவா போன உடனே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்லாம் டிடிடி
ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பெரியவாளை ஸ்வாகதம் பண்ணி உள்ள அழிச்சின்னு போயிட்டான். சுவாமி தரிசனம் ஆயிடுத்த. அவர் சுவாமிகள் வரல, மராட்டி சுவாமிகள் வரல. பிரசாதெல்லாம் வாங்கிட்டு பெரியவாளுக்கு இந்த பரிவட்டம் இந்த மரியாதையெல்லாம் உண்டு, எல்லாம் பண்ணிவிட்டு அவள் வெளியில் வந்தால் அப்போ தான் மெதுவாக ஏறி வரார் பாவம். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கூட வெப்பில் மராட்டி சுவாமிகள்னு போட்டால் வரும். வயசான பெரியவர், பெரியவாளும் நின்றுட்டுருப்பார் அந்த ஃபோட்டோலேயே. பெரியவா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட சொன்னார், இவர் எங்களை சேர்ந்தவர் தான், வயசானத்தினால ரொம்ப மெதுவாக வந்துவிட்டார், அவர் ஆக்ஷன் போய் தரிசனம் பண்ணி வச்சுட்டு வாங்க, நாங்கள் இங்கேயே இருக்கோம்னு சொன்னார். அவர் சுவாமிகள் அவருக்கு மராட்டி சம்ஸ்கிருதம் எல்லாம் தான் தெரியும், சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் தெரியாது. பெரியவா அந்த டிடிடி ஆஃபீஸர்கிட்ட தெலுங்கில் பேசியிருப்பாளாக இருக்கும். அதனால் இவர் சொன்ன உடனே என்னதுன்னு கேட்டார். இல்லைல்ல, நீங்கள் ரொம்ப வரத்துக்கு நேரம் ஆகிடுத்துங்கிறதுனால இவாளெல்லாம் ஆக்ஷன் போய் நான் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு நான் அங்கேயே இருக்கேன், அவர் உங்களை ஆக்ஷன் போய் நல்லா தரிசனம் பண்ணி வைப்பார், நீங்கள் பெருமாளை பார்த்துட்டு வாங்கோன்னார். பதில் சொன்னார், நீங்கள் குரு உங்கள் பின்னாடி வரணுங்கிறதுக்காக வந்தேன், நீங்கள் இறங்குறல நானே இறங்கி விடுறேன், நான் உள்ளே போய் தானா பெருமாளை பார்க்கணுன்னார். என் பெருமாள் இது இருக்காரே அப்படிங்க. இந்த வயசில் 7 மலை ஏறிவிட்டு பெரியவா உத்தரவு பண்ணுறா, ஆஃபீஸர் ரெடியாக நிற்கிறார். சரி பெருமாளை பார்த்துட்டு வந்துடுமேன்னு ஒரு தோணலை. என்னோட சுவாமி இங்கேயே நிற்கிறாரு, நான் உள்ளே போய் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, நான் இங்கேயே பார்த்துட்டேன் போகிறேன், நீங்கள் தான் எனக்கு பாலாஜின்னு விட்டேன். இந்த வார்த்தை அப்படியே இருக்கு. வானமளாவும் மாமரமே பாட்டில் இந்த பதம் வருது. ஞானானந்த சுவாமி விஷயத்தில் ஹரிதாஸ் சுவாமி சொல்கிறார், பழனி திருச்செந்தூர் போக வேண்டாம், அங்கே பன்னிரு கையனை தேட வேண்டாம். பழனி திருச்செந்தூர் போக வேண்டாம், அங்கே நம் பக்கம் அமர்ந்திருக்கும் ஞானானந்தனே பன்னிரு கையனே சந்தேகம் வேண்டாம். பக்கம் அமர்ந்திருக்கும் ஞானானந்தன் பன்னிரு கையனே சந்தேகம் வேண்டாம். வனமளாவும் அமாமரமே நம்மை பாவென்றழைக்கும் தபோவனமே, தேனூரும் பெண்ணையாரோரமே எங்கள் தேவன் இருக்கும் தபோவனமே. தேனூரும் திருக்கோவிலூர் குடிகொண்ட கோபாலனே, கோவிலூர் குடிகொண்ட அங்கே 7 மலை கொண்ட கோவிந்தனே, இங்கே காவி உடை கொண்டு வந்துள்ளானே. வானமளாவும் மாமரமே நம்மை வாவென்றழைக்கும் தபோவனமே. குரு பக்திங்கிறது அதுதான். குருநாதருங்கிறவர் யாரோ ஒரு சுவாமிகள், அங்கே போய் நமஸ்காரம் பண்ண ஆசீர்வாதம் பண்ணுவார், நமக்கு பணம் காசு நிறைய கிடைக்கும், வியாதி இருந்தால் சரியாக போயிடும், நம்ம நல்ல புகழ் உண்டாகும், கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும்னு லௌகீகத்துக்காகவே குருவை பயன்படுத்துகிறோமே. இதை தாண்டி குருநாதனை தவிர வேறு ஒன்றும் இல்லை, அவரே பகவான்னு உணர்ந்துக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பக்குவம் வேணும் இல்லையா. ஏகநாத் மகாராஜ் சரித்திரத்தில் ஜனார்தன சுவாமி தத்தாத்திரேயரை காட்டுறார், அவருக்கு பாண்டுரங்க தரிசனம் பண்ணி வைக்கிறார். திருப்தியான்னு கேட்டார். நீங்கள் சொன்னால வாழலாம் தரிசனம் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டா, என்னோட சுவாமி இதோ நிற்கிறதே, எனக்கு மறைஞ்சு போகாத சுவாமி இருக்கும்போது காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சு போகிற சுவாமி எனக்கு எதுக்குன்னு கேட்டுவிட்டார் ஏகநாதர். உண்மையான குரு பக்திங்கிறது அதுதான். இவராவது பெரியவாட்ட தண்டம் வாங்கின்ற பக்தியோடு இருந்தவர். பிரதிவாதி பயங்கரம் மன்னங்கராச்சாரியா சுவாமின்னு வைஷ்ணவாளில் பெரிய உபன்யாசகர், ஆச்சாரிய புருஷனே தான் அவர். அவருக்கு நிறைய சிஷ்யாலாம் உண்டு. காஞ்சிபுரத்தில் இருந்தார். அதாவது அவருக்கு எதிர்த்தாப்பில் யாராவது விவாதம் பண்ணினா
நடுங்கி போயிடுவாளாம் அவரை கண்டா. அப்படி பேசுவாராம். அதனால் பிரதிவாதி பயங்கரம்னு பேர், அண்ணங்கராச்சாரியார் சுவாமின்னு பேர். 12 திருமணம் இட்டுண்டு மகா வைஷ்ணவர். அவர் பெரியவாட்ட ரொம்ப ஈடுபாடு உண்டு அவருக்கு. ஒரு சமயம் பெரியவா ஒரு வரப்பு மேலே நடந்து போயிட்டு இருக்கா. எங்கே தெரியுமோ, கீழம்பின்னு ஒரு க்ஷேத்திரம், நம்ம ஜெகத்குரு போதேந்திர சுவாமிகளுடைய அடுத்த பீட்டாதிபதியாக இருந்த சுவாமிகளுடைய அதிஷ்டானம் இருக்கிற இடம். அந்த இடத்துல வரப்பில் நடந்து போயிட்டு இருக்கா பெரியவா. வயலெல்லாம் தீர்த்தம் நிறைய இருக்கு. வரப்பில் பெரியவா நடக்கிறனால அவர் கூட நடக்கப்படாது, கீழே பவ்யமாக அவெல்லாம் நடந்து வரா. இவர் அனங்கராச்சாரிய சுவாமி வர பெரியவாட்ட, பெரியவா ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கணும்னார். பெரியவா அப்படியே நின்றுண்டார். உடனே அந்த வயல்லேருந்து தீர்த்தத்தை எடுத்து பெரியவா திருவடியில் விட்டு அதை எடுத்து புரோட்சணம் பண்ணிட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறா. ஒரு வைஷ்ணவருக்கு அப்படி ஒரு பக்தி வரணும்னா சாதாரண விஷயமா என்ன? அவளுக்கு அப்படியெல்லாம் இஷ்ட தெய்வமாக பெரியவா காட்சி கொடுத்துருக்கா. சீமா பட்டர்னு சொல்லிட்டு சின்ன காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் பூஜை பண்ணுறவர். அவருக்கும் பெரியவாருடன் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு சமயம் அவர் அழைச்சார், பெரியவா போய் கூட்டின்னு வந்தார். இன்றைக்கி என்ன திதினார்? ஏகாதசி. ஏகாதசி உபவாசம் நமக்கு மட்டும்தானா, வரதனுக்கும் உண்டானார். அவர் பதறி போயிட்டார். கோவிலில் இன்றைக்கி பெருமாளுக்கு நைவேத்தியம் ஆகலை, நம்ம உபவாசம் இருக்கோம், சித்த சுத்தி உண்டாகணும், பக்தி உண்டாகணும்னு. பெருமாளுக்கு என்ன வந்தது? பெருமாளுக்கு இன்றைக்கி நடக்கலை. அது யார் வந்து சொன்னால் பட்டருக்கே தெரியல. அவர் தான் சீஃப் பட்டர். கீழே இருக்கிறவா யார்ட்டும் பொறுப்பை படைச்சிருக்கார், அவள் விட்டுட்டா போல இருக்க. இவர் நான் விசாரிக்கிறேன் பெரியவான்னு ஓடி போய் பார்த்தா நீ பெருமாளுக்கு திருவாராதனம் நிவேதனம் ஆகலை. அதுக்கப்புறம் இவர் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து சொல்லி பிரசாதம் பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணினார். அப்புறம் சொன்னால் விரதமெல்லாம் நமக்கு தான்ப்பா, பகவானுக்கு கிடையாது, அந்தந்த நேரத்தில் பண்ண வேண்டியது பண்ணணும்னு. அவளும் வைஷ்ணவாளாக இருந்தால் கூட அந்த கோவில் விஷயமாக நிறைய பெரியவாளை கலந்து ஆலோசனை பண்ணுவா. சர்வதேவம் சர்வமதம் ஞானானந்த குரும்பஜன் சொல்கிறாப்புல எல்லா சம்பிரதாயத்துக்கு சேர்ந்தவாளும் எல்லா மதத்தை சேர்ந்தவாளும் எல்லாரும் பெரியவாளை வந்து கேட்டு அவாவாளுக்கு அவாவா தர்மத்துக்கு ஏற்றாப்பில் பதில் சொல்லுவார். அவருக்கு எல்லாம் தெரியாத விஷயமே கிடையாதுங்கிறதுனால அந்த சீமா பட்டர் ஒரு சமயம் பெருமாள் வரதராஜ பெருமாள் வேணுகோபால சுவாமி அலங்காரம் பண்ணி பகவான் வீதி உலா வரார். உற்சவமூர்த்தியே ஏன் வரார்னு சொல்லுவான்னா, கோவிலுக்குள்ளே வந்து நீ என்னை பார்க்க வரமாட்டேங்கிற, உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அதனால் நான் தெருவில் வரேங்கிறான் பகவான் வந்து அப்படியாவது ஒரு தரிசனம் பண்ண வேணுமா, சத்தம் கேட்குறது, வேட்டு சத்தம் கேட்குறது, என்னத்தில் வெட்டி பாருங்க, அப்படியாவது ஒரு அனுகிரகம் கிடைக்கட்டும். அப்படி பகவான் வேணுகோபால சுவாமி அலங்காரத்தில் வரார். மடத்து வாசலுக்கு வந்திருக்கார் சுவாமி. உடனே மடத்துலேருந்து மரியாதை பண்ணான். நம்ம வீட்டு வாசலில் வந்தால் நம்ம தேங்காய் பழம் கொடுத்து கற்பூரம் காட்டி நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா? இது மாதிரி மடத்துலேருந்து பகவானுக்கு பண்ண வேண்டிய அந்த மரியாதைகள்லாம் பண்ண உடனே அவள் சுவாமிக்கு கற்பூர ஆர்த்தி காட்டி நைவேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு பெரியவாளுக்கு கோவில் மரியாதை பண்ணுறதுன்னு உண்டோ இல்லையோ அப்படி பண்ணிட்டு பெரியவாட்ட எப்போவுமே பக்தி உண்டு சீமா பட்டருக்கு. அன்றைக்கி பெரியவா அந்த வயசான காலத்தில் வந்து நான் ஒரு தரம் பெரியவா வந்து அந்த மாதிரி வீதி உலா பெருமாள் வந்தபோது மடத்து வாசலில் போய் தரிசனம் பண்ண காட்சியை நானே பார்த்துருக்கேன். தள்ளாத வயசுலேயும் அப்படி வந்து நின்றுண்டு எவ்வளோ பயபக்தியாக அவர் தரிசனம் பண்ணுவார். புஸ்தகங்கள் எழுதியிருக்கா. திருப்பதிக்கெல்லாம் போனார்னா சாமரம் போடுவாராம், அவ்வளோ நேரம் போடுவாராம் பெருமாளுக்கு. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குழந்தை ஆட்டம், ஒரு பக்தனாட்டம் ஆயிடுவாராம் பிரேமையினால். அப்படி அவர் பெரியவா ரசிக்கிறத, அவர் பக்தி பண்ணுறதை பார்க்குறதுங்கிறது ஒரு அழகு. நம்ம கோவிலுக்கு போகிறோம், அன்றைக்கி எதேச்சா கோவிலுக்கு வந்து குருஜி வந்திருக்கார், இந்த ஸ்ரீ அண்ணா வந்திருக்கார், அந்த மாதிரி மகான்கள் தரிசனம் பண்ணுறத போய் பார்க்குறது ஒரு விசேஷம். சாமியை பார்க்குறது ஒன்று, இவா தரிசனம் பண்ணுற அழகு இருக்கு இல்லையா, நம்மளும் தான் பார்க்குறாமே, அப்படி வந்துட்டு கிடுக்கிடுன்னு வெளியில் போய்டுறோமே, அவளை எப்படி ரசிக்கிறா, அணுவாக ரசிக்கிறாள். அப்படி ரசித்து பார்த்துட்டு இருக்கிறத ஒரு க்ஷணம் இந்த காஷாய தண்டத்தோடு நிற்கக்கூடிய பெரியவா ரூபம் தெரியலையும்.
இந்த பக்கம் அலங்காரமாக நிற்கிற வேணுகோபாலனே தான் நின்றுட்டு இருந்தாராம். மகாபரிவா தரிசன அனுபவங்கள்ங்கிற புஸ்தகத்தில் கோதண்டராம சாஸ்திரிகள் சீமா பட்டரோட அனுபவமாக எழுதியிருக்கார். அது சாட்சாத்து கனவு இல்லை, ஏதோ கற்பனை இல்லை, பிரத்யக்ஷமாக சுவாமி எடுத்துன்னு வரும்போது இங்கே நின்றுருக்கிற அந்த வேணுகோபாலனே எதிர்க்க சன்னியாசியாக நிற்கிறதாக. அவர் கையில் இருக்கிறது மூங்கில் புல்லாங்குழல், இவர் கையில் இருக்கிற மூங்கில் தண்டம். அப்படி அவர் கனகாம்பரமாக பீதாம்பரம் உடுத்தின்னு இருக்கார், இவர் காஷாய வஸ்திரம் தரிச்சுன்னு இருக்கார். அந்த திவ்ய ஸ்வரூபத்தை இதில் பார்த்தேன்னு அவர் எழுதியிருக்கார். இப்படி நிறைய வைஷ்ணவாள்லாம் வந்து பெரியவாட்டை வந்து அவாவாளுடைய விஷயங்கள்லாம் பெரியவாட்டை பகிர்ந்துப்பாள். அப்படி ஒரு வைஷ்ணவ பெண்மணி ஒத்தி, அவளுக்கு ஆத்திர அடுக்கடுக்கான பிரச்சனைகள். வேலை போயிடுத்துன்னா கவலைப்படுறோம், உடம்பு முடியலன்னா கவலைப்படுறோம், குழந்தைக்கு கல்யாணம் ஆன கவலை, அப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல கவலை, பிறந்து குழந்தைக்கு உடம்பு முடியல கவலை. தபோன ஞானானந்த சுவாமிகிட்ட ஒருத்தர் தான் போய் சொன்னால், எங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா சாமி சிரிச்சுட்டு பிள்ளையால் தொல்லை இல்லைன்னு விட்டார். அது பிறக்கலேன்னு அழற, பிறந்து கொடுத்தேன்னு அழற, படுத்துறதேன்னு அழற, எது பகவான் எப்படி கொடுத்துருக்கானோ அப்படி இருன்னு விட்டார். இவன் வீட்டில் நிறைய பிரச்சனை. யாரோ போய் ஒரு பிரச்சனம் பார்க்குற ஒரு ஜோசியரை போய் பார்த்துருக்கான். ஏதோ ஒரு பிரச்சனைன்னா சமாளிக்கலாம், கண்டினியூஸாக வந்துடுச்சுன்னா மனுஷனுக்கு தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்கிறது. இப்போ அவா சொன்னால் புத்திர தோஷம் இருக்குது, நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போய் இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும்னு சொன்னான். இவா வந்து ராமேஸ்வரம் போகிறதுங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒத்து வராத விஷயம். பெரியவா வந்து எந்த சம்பிரதாயத்தையும் எந்த மரபையும் கண்டிக்க மாட்டார். இது சரி அது தப்புன்னு சொல்ல மாட்டார். அவாவா என்ன கடைப்பிடிக்கிறாளோ அதுவே சரின்னு தான் சொல்லுவார். தவிர பெரியவா சொல்கிறார், திருவேழிமலையில் 1008 தாமர புஷ்பங்களால் சிவபெருமான அர்ச்சனை பண்ணி மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரம் வாங்கினார்னு அங்கே ஸ்தல புராணம். இங்கே திருக்கண்டியூரில் ஹரசாபை விமோச்சன பெருமாள்னு சிவபெருமான் கையில் இருந்த கபாலத்தை நீக்கி அதுக்கு அனுகிரகம் பண்ணினார் மகாவிஷ்ணுன்னு ஒரு சரித்திரம் இருக்கு. அது அங்கே ஸ்தல புராணம். பெரியவா சொல்ற ரெண்டுமே கரெக்டு. விஷ்ணு பரத்துவமாக இருந்து சிவனை நிந்தனம் பண்ணுறதும் ஒத்துக்க மாட்டா, சிவபரத்துவமாக இருந்து விஷ்ணு நிந்தனம் பண்ணுறதும் ஒத்துக்க மாட்டா. காரணம் என்ன? நம்ம ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை என்ன சொல்கிறது, ஒன்று தான் பல ரூபமாக இருக்குதுன்னு சொல்கிறது. அப்போ எதை விட எது பெருசு இல்லையா? அது அபத்தம். பெரியவா வந்து சகுண ரூபமாக கும்பிடும்போதே அவர் என்ன சொல்கிறார், மகாவிஷ்ணுவோட பெருமையை காட்டுறதுக்கு சிவனும் தன்னை தாழ்த்திக்கக்கூடியவர் தான், சிவபெருமானோட பெருமையை காட்டுறதுக்கு விஷ்ணுவும் தன்னை தாழ்த்திக்கக்கூடியவர் தான். அதனால் அப்படியே எடுத்துட்டா, லீலேன்னு எடுத்துட்டா கூட எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனோபாவம் தான் வேணுமே தவிர இது சரி அது தப்புன்னு அந்த விதண்டாவாதத்துக்கு போகக்கூடாது. அப்போ அந்த மாமிக்கு சங்கடம், இப்படி பிரச்சனம் சொல்லிவிட்டார், இதை பண்ணினா தான் குடும்பத்துக்கு நல்லதுங்கிறார். ஆனால் பண்ணுறதுக்கு நமக்கு சம்பிரதாயம் இடம் கொடுக்கலை. அப்போ பெரியவாட்ட வந்து கேட்குறா, பெரியவா வந்து நீங்கள் என்ன தெங்கலையா அப்படின்னு. ஆமாம் பெரியவா, ஆமாம் தெங்கலைக்கார ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் உண்டு. ஆத்திர சாலக்கிராமம் இருக்கு இல்லையா, இருக்குது, ஆத்துக்காரரை விட்டு நித்திய பூஜை பண்ண சொல்லி அந்த தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணிக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, ஏகாதசி சுத்த உபவாசம் இருந்து ரொம்ப முடியலன்னா பாலோ பழமோ சாப்பிட்டுக்கலாம், கிழங்கோ சாப்பிட்டுக்கலாம், அன்னம் சாப்பிட வேண்டாம். அன்றைக்கி நிறைய பகவானோட ஸ்தோத்திரங்கள் நாமாவளியெல்லாம் சொல்லி 12 திருமணிட்டு உங்கள் ஆத்துக்காரரை பூஜை பண்ண சொல்லிவிட்டு துவாதசி பாரணை பண்ணணும். இது ரெண்டாவது. மூணாவது, சர்வதேவதா சுரூபமான கோமாதாவுக்கு தினம் ஒரு பிடிச்சபடி புல் கொடுக்கணும். இந்த மூணும் பண்ணால் அவங்க பித்ருதோஷம் நிவர்த்தி ஆகும்னு பெரியவா சொன்னார். நம்ம அழுதுட்டா. அவர் விபூதிட்டுண்ட சுவாமிகள், அத்வைத சன்னியாசி, அதெல்லாம் முடியாது, ராமேஸ்வரத்துக்கு போய் பண்ணினா தான் உன் தோஷம் நிவர்த்தி ஆகும், ஜோசியர் சொன்னபடி கேளு மரியாதையாக போன்னு சொல்லியிருந்தா இவ பண்ணணும், இல்லை பண்ணாமல் இருக்கணும். மனசு சஞ்சலம். உங்கள் சம்பிரதாயத்தை ஒட்டினாப்பிலே நீ பண்ணு, உனக்கு நிவர்த்தி ஆகும்னு பெரியவா சொல்லிட்டா. அந்த மாதிரி சந்தோஷப்பட்டாலாம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லிட்டாலே, ஜெகத்குருங்கிறது சரியாக இருக்கே அப்படின்னு. அப்படி பண்ணினா அவளுக்கு நிவர்த்தி ஆச்சு. அப்படி பண்ணினதுனால தான் நிவர்த்தி ஆச்சான்னா இல்லை, பெரியவாட்ட சொன்னதுனாலேயே நிவர்த்தி ஆயிடுது. மகான்கள்கிட்ட போய் அது சொல்கிறதுனாலேயே ஒரு தினம் தெரிஞ்ச பக்தர் பெரியவாட்ட போய் கேட்டேன். நிறைய பக்தாள் வந்து அவள் குறையெல்லாம் சொல்கிறாளே பெரியவா, எல்லாமே நிவர்த்தி ஆறுதான்னு கேட்டேன்.
பெரியவாட்ட போய் இப்படி கேட்கலாமோ? கேட்டுவிட்டார் ஒருத்தர். பெரியவா யார்ட்டையும் கோச்சிக்க மாட்டான். எங்கிட்ட போய் நீ என்ன இந்த மாதிரி அச்சு பிச்சு மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறேன், நீ நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்மளாம் பேசுவோம். பெரியவா சொல்கிறேன், எல்லாருக்கும் நிறைய கஷ்டம் இருக்குது, அதை போய் யார்ட்டையா சொல்லணும்னு ஆசைப்படுறா, கேட்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஏன்னா அவாவாட்ட கஷ்டம் நிறைய இருக்குது. எங்கிட்டயே ஒரு டன் கஷ்டம் இருக்குது, என் கட்டத்தை தீக்கிறதுக்கு வழி தேவை, இன்னொருத்தன் கட்டத்தை நான் கேட்டுருப்பேன்னு அப்படி எல்லாம் கிளம்பி போய்ட்றா. கேட்குறவா பரிகாரம் சொல்லாமல் பரிகாசம் பண்ணுறா. என்னை இங்கே உட்காந்து வச்சுருக்கான், அது தெரியுமோ, எல்லாரும் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், கேட்டுட்டு காமாட்சிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், அவள் அனுகிரகம் பண்ணுறா. அவளுக்கு எங்கிட்ட சொல்கிறதுனாலையும் ஒரு நிம்மதின்னு சொல்லிட்டாரே தவிர, எங்கிட்ட வந்து சொன்னால் அது உடனே சரியாக போயிடுங்கிற வார்த்தை அவர் வாக்குலேருந்து வராது இல்லையா? துக்கத்தை கேட்கறதுக்காகவே நான் உட்காந்துருக்கேன், என் வேலையே அதுங்கிறார் அவர். இந்த ஒரு பரிகாரம் தானே என்னால் பண்ண முடிஞ்சுது, வேறு என்ன பண்ண முடியும்? ஏதாச்சும் அப்படியா, கவலைப்படாதீங்க, அம்பாள் பார்த்துப்பார், பெருமாள் பார்த்துப்பார், பரமேஸ்வரன் இருக்கார் பார்த்துப்பார் அப்படின்னு ஒரு வழி காட்டுறதுக்கு தான் என்னை உட்காந்து வச்சிருக்கான்னு தன்னை சாதாரணமாக சொல்லிக்கிறார். நினைவுக்கு வரதுனால சொல்கிறேன். ஒரு எலெக்ஷன் டயத்தில் சகப்பு துண்டு போட்டுக்கிற ஒரு கட்சி போணுச்சு பெரியவாட்ட. அவெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவா, அவள் போய்ட்டு நாங்கள் தேர்தலில் நிற்க போகிறோம், ஜெயிக்கணும்னு பெரியவாட்ட போய் கேட்குறான். பெரியவா சொன்னார், ஜனங்களுக்கு நல்லது பண்ணினா ஜெயிக்கலாம்னுட்டேன். சொல்லிட்டு நானும் மக்கள் பணியாளன் தான் சொல்கிறேன். என்ன அழகான வார்த்தை. நம்ம ஜகத்குரு நடமாடும் தெய்வம்னு கொண்டாட அவர் சொல்கிறார், ஜனங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் நான் உட்காந்துட்டுருக்கேன், என்னுடைய வேலை மக்கள் பணி தான் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக இருக்கணும். இதில் மதம் கிடையாது, பொதுவானது, சத்தியத்தை சொல்லணும், ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும். அப்படி இருந்துட்டால் ஜனங்கள் நம்மளை ஆதரிப்பான்னு சொல்லி விபூதி குங்குமம் மாதிரி பிரசாதம்லாம் கொடுத்தா அவன் வீட்டுக்கு முடியாமல் திண்டாடுவான், இல்லை வெளியில் போய் அழிச்சிட்டு போயிடுவான். அதனால் அவளுக்கு நிறைய பழங்கள் மட்டும் பிரசாதமாக கொடுத்தான்னு ஒரு சரித்திரம் உண்டு. அப்படி தன்னை வந்து குறை கேட்கறதுக்குங்கிறத வச்சுண்டு அவள் சைவாளோ வைஷ்ணவாளோ ஸ்மார்த்தாளோ முஸ்லீமோ கிறிஸ்துவாளோ பௌத்தர்களோ யாராக இருந்தாலும் பெரியவாட்ட போகலாம், அவளுக்கு உண்டான ஒரு அன்பு அங்கே கிடைக்கும், அனுகிரகம் கிடைக்கும்னு அப்படி வாழ்ந்து காட்டினான். காலங்காத்தாலும் எழுந்திருக்கும் போது இது ஒரு சம்பிரதாயம், நிறைய பேருக்கு தெரியலன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். காத்தால் படுக்கையில் எழுந்திருந்த உடனே பள்ளி தேய்க்கணும் குளிக்கணுங்கிறதுலாம் அப்புறம், படுக்கையில் எழுந்திருந்த உடனேயே ஸ்ரீஹரிகி ஸ்ரீஹரிகி ஸ்ரீஹரிகின்னு 7 தரம் சொல்லணுமா. 7 தரம் ஹரிநாமத்தை சொல்லணும். புள்ளும் சிலம்பிலக்கான் பாட்டில் ஆண்டாள் சொல்கிறா, மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு சொல்கிறா. அப்படி சொன்னால் என்ன நடக்கும்னா, கஜேந்திர மோட்சம் கொடுத்த பகவான் வந்து நம்மளை கடைசி காலத்தில் காப்பாற்றுவார். அதில் 7 தரம் நாமா சொல்கிறது கஜேந்திர வரதான்னு நினைக்கணுமா. கஜேந்திர ஸ்துதி முழுக்க பாகவதத்தில் இருக்கிறது தெரிஞ்சவா சொல்லலாம். கஜேந்திர ஸ்துதியோட சாரத்தை பகவத் பாதாள் 3 ஸ்லோகத்தில் எழுதியிருக்கா. அதுவும் வாயில நுழையிலையா, கஜேந்திர வரதான்னு சொல்லலாம், அதுவும் சிரமமாக இருக்கா, ஸ்ரீஹரிகி ஸ்ரீஹரிகி அப்படின்னு சொல்லலாம். அப்படி பெரியவா படுக்கையில் உட்காந்து, படுக்கைங்கிறது என்ன, மேனால ஒரு ஓரமாக சுருண்டு படுத்துப்பார் அவர், அவ்வளோதான். அப்படி சொல்கிறத ஒரு பையன் அன்றைக்கி தரிசனம் பண்ண வந்திருக்கான், பட்டப்பட்டே விபூதி விட்டுருக்கான். அவன் வந்து கேட்குறான், பெரியவா தப்பாக எடுத்துக்கப்படாது, நீங்கள் நாமம் போட்டுண்ட சுவாமிகளில் விபூதி இட்டுண்ட சுவாமிகள் எழுந்திருந்த முன்னே ஹரி ஹரி ஹரின்னு சொல்கிறேன். ஒன்று பக்கத்தில் இருக்கிற பக்தர் கோவம் வந்துடுச்சு, பெரியவாட்ட போய் இந்த மாதிரி தத்து பத்துன்னு கேட்கக்கூடாது, வந்தியா நமஸ்காரம் பண்ணி அப்போ அவனுக்கு கோச்சிக்காத, இங்கே வாப்பா உனக்கு என்ன வேணும், இல்லை இப்படி பண்ணுறேனேன்னு கேட்டுட்டேன், பொதுவாக வைஷ்ணவான்னா அப்படி சொல்லுவா. பெரியவா சொன்னால், நம்ம சம்பிரதாயத்தில் பரமேஸ்வரன் அம்பாள் மகாவிஷ்ணு 3மே கும்பிடுற சம்பிரதாயம் உண்டு. பகவத் பாதாள் எப்படி வச்சுருக்கா அப்படின்னு கேட்டால், அந்தர் சாக்தம், உள்ளுக்குள்ளே அம்பாளை நினைக்கணும். பகி சைவம், வெளியில் விபூதி இட்டுக்கிறது இல்லை கோபிச்சந்தனம் இட்டுக்கிறது. விவகாரேன வைஷ்ணவம்னு வாக்கில் எப்பவும் நாராயண நாமம் வர்றது. இதுதான் நம்ம ஸ்மார்த்த சம்பிரதாயம். இது பகவத் பாதாள் நமக்கு வச்சுருக்கா. ஆனால் நாங்கள்லாம் விபூதி இட்டுப்போம், சாலக்கிராம பூஜை பண்ணுவோம், சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணுவோம், காமாட்சியை தியானம் பண்ணுவோம், எப்பவும் நாராயண நாராயண நாராயணன் சொல்லிகிட்டே இருப்போம். இதான் சம்பிரதாயம்.
இன்னொன்று பதில் சொல்கிறேன் கேட்டுக்கோ. பிரம்மா சிருஷ்டி பண்ணிட்டார், நம்ம பூமிக்கு வந்துட்டோம். இப்போ இனிமேல் நம்ம ஜென்மால் அவருக்கு வேலை இல்லை. சிவபெருமான் சம்ஹாரம் முடிகிற அன்னைக்கு கூட்டின்னு போகிறார். இப்போதைக்கு அவருக்கு வேலை இல்லை. இப்போ உலகம் நடந்தாகணும், நம்ம வாழ்ந்தாகணும். எஞ்சி இருக்கிற வாழ்நாளில் நம்ம சௌக்கியமாக இருக்கணும். அப்போ பரிபாலனை நடக்கணும். பரிபாலன சக்தி நாராயணன். முதல் காரியம் பண்ணுறவர் பிரம்மா, கடைசி காரியம் பண்ணுறவர் சிவன். இடையில இருக்கிற காரியம் பண்ணுறவருங்கனால அவரை இடையன்னு சொல்கிறோன்னு பெரியவாரோட வியாக்கியானம். அதெல்லாம் கிருஷ்ணன் யாதவன் இடையன்னு சொல்கிறோமே, அவன் இடையில இருக்கிற பரிபாலனை பண்ணுறவன், அதனால் இடையன். அதனால் லோக விவகாரத்தில் எப்போவுமே ஹரிஸ்மரணம் இருக்கணும். இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கார், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. என்னென்ன காரியங்கள்லாமோ பண்ணுறோம், எது நமக்கு பிரயோஜனம் இல்லையோ எல்லாம் பண்ணுறோம். இந்த ஒரே ஒரு காரியம் எனக்காக பண்ணுங்களேங்கிறார். என்ன? 24 மணி நேரத்தில் காத்தால் 2 நிமிஷம், சாயந்தரம் 2 நிமிஷம் எனக்காக ஒதுக்குங்க. காத்தால் 2 நிமிஷம் படுக்கையில் எழுந்திருந்த இடத்துலேருந்து நாராயண நாமம் சொல்லுங்க. அன்றைக்கி நாள் பூரா நன்னா நடக்கணும். சாயந்தரம் எல்லாம் முடிஞ்சு, உங்கள் காரியம் எல்லாம் முடிஞ்சு ராத்திரி படுத்துக்க போகிறேங்கிறத சிவநாமம் சொல்லுங்க. எல்லாம் ஒடுங்குற நேரம், சிவபெருமான் கிருபை வேணும் அமைதிக்காக. இது ரெண்டும் நித்தியப்படி எல்லாரும் சொல்லணும்னு பெரியவா நமக்கு விதிச்சிருக்கா. அதில் அவருடைய சம்பிரதாயப்படி அந்த நாராயண நாமம் அவர் எப்பவும் சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு சமயம் ஒரு வைஷ்ணவா திவ்ய தேசங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு கோஷ்டி வந்திருக்கா. அது சில பேருக்கு பெரியவாட்ட பக்தி இருக்குது, போயிருக்கா. ஒருத்தருக்கு கொஞ்சம் அபிப்பிராய பேதம் வந்துட்டார் நண்பர்களுக்காக. என்ன இருந்தாலும் இவர் நம்ம சம்பிரதாயம் இல்லையே, வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சிக்க உண்டு சன்னியாசிகளுக்கு கூட, இதில் கிடையாது. வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஜிஎஸ் சுவாமிகளுக்கெல்லாம் உபவீதம் உண்டு, இதில் கிடையாது. அப்படி ஒரு சன்னியாசியை நம்ம பார்க்கக்கூடாது, நமக்கு விதிச்சிருக்கு, அது ஏன் மீறணும் அப்படின்னு இவர் தரிசனம் பண்ணாமல் தள்ளி நிற்கிறார். ஆனால் அவன் நண்பர்களாக போய் நமஸ்காரம் பண்ணி பெரியவாட்ட பேசுகிறத பார்க்குறார். கரெக்டாக சந்தியா கால நேரம் வந்துடுத்து. பெரியவா உடனே சந்தியா கால நேரம் ஆச்சுன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிச்சுடார். எங்கே இருந்தாலும் அது பகவத் பாதால் நமக்கு விதிச்சிருக்கா. சந்தியா கால நேரத்தில் பிரதோஷ காலத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறதுன்னு வச்சிருக்கு. தபோவனத்தையும் அந்த வழக்கம் இருக்குது, சங்கர மடங்கள்லேயும் இந்த வழக்கம் இருக்குது. எல்லா இடத்தையும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பொதுவாக. இப்போ வைஷ்ணவா மட்டும்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறான், மற்றவங்க சிவசஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் கிடையாது. லலிதா சஹஸ்ரநாமம் அந்தந்த வேளைகள் காலங்களில் சொல்கிறா. சிவசஹஸ்ரநாமம் சில இடங்களில் பாராயணம் பண்ணா, பெரியவாளுக்கு எதிர்க்கும் சிவசஹஸ்ரநாமம் பாராயணம் நடந்திருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கம்பல்சரியாக சொல்லுவாள். அப்படி பெரியவா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா எல்லாரும் சேர்ந்துன்னுட்டா. இந்த வைஷ்ணவர் தள்ளி நின்றுட்டு இருந்தவர் பார்க்குறார், என்னடா அது நம்ம தான் இவர் வித்தியாசமாக நினைக்கிறோமே, இவர் அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே நாராயண நாராயண நாராயணன்னு பெரியவா சொன்னான். குளிர்ந்து போயிடுத்தவருக்கு அப்படியே. அதுக்கப்புறம் கிட்ட போய் நமஸ்காரம் இல்லாமான்னு யோஜனை பண்ணுறத அவருக்கு அந்த க்ஷணம் உடையவராக தரிசனம் கொடுத்துருக்கார். ராமானுஜராகவே தரிசனம் கொடுத்துருக்கார் பெரியவா. உடனே நான் நமஸ்காரம் பண்ணார். பெரியவார் பிரசாதம் கொடுத்து, நீ ஒரு உண்மையான வைஷ்ணவன் பா அப்படின்னு சொன்னார். தஞ்சாவூர் பக்கங்களில் பெரியவா ஜாத்திரையில் இருக்கும்போது ஒத்தொத்தரும் கூப்பிடுவா. அவள் கோவிலுக்கு வாங்குவோன்னு கூப்பிடுவா, எங்கள் மட்டத்துக்கு வாங்குவோன்னு கூப்பிடுவா, வீடுகள்லேயும் கூப்பிடுவா. வீடுகளில் ஓரளவுக்கு அடிப்படை ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கிறவாளுக்கு தான் பெரியவாளுக்கு கூப்பிடுறதுக்கு தைரியம் இருக்கும். ஒரு ஜெகத்குரு, ஒரு ஆச்சாரிய பீடத்தில் இருக்கிறவர் நம்ம கொஞ்சம் தத்துப்பத்துன்னு இருக்கோன்னா நம்மளாம் கூப்பிட மாட்டோம், தைரியம் இருக்காது. அப்படின்னா ஓரளவுக்கு இருக்கிறவா, நல்ல வேத பரம்பரையில் இருக்கிறவா வாங்குவோன்னு கூப்பிடுவா. பெரியவா எல்லார் வீட்டுக்கும் போக மாட்டார், வரேன்னு சொல்லுவார். எந்த ஆற்றுக்கு போகணுமோ அவருக்கு சங்கல்பம் இருக்கோ அங்கே போவார். அழையாமலே ஒரு ஆற்றுக்குள்ளே போயிட்டார். அவரை கூப்பிடலை, வந்துட்டாரேன்னு ஒரு பூர்ண கும்பமோ ஒரு ஆரத்தியோ எடுக்கணும் ஒரு சன்னியாசி வந்தால் அதுவும் பண்ணலை. கிடுகிடு கிடுகிடு அவர் பரிச்சயமானவர் மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறார். வந்துட்டாரே ஒரு நமஸ்காரம் பண்ணலாம் பள்ளியா, நம்ம ஆண்டேடி ஒரு ஜெகத்குரு வந்திருக்கார், ஒரு நமஸ்காரம் பண்ணலை. அந்த வீட்டு கிரகஸ்தர் அப்படியே பார்க்குறார், பேந்து முழிக்கிறார். இவர் என்னத்துக்கு வந்தார் இங்கேங்கிற மாதிரி இருக்குது இந்த பார்வை. பெரியவா வாங்குவோம், என்ன சமாச்சாரம் ஒன்றுமே கேட்கல. பெரியவாள் அவரை கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு கிடுக்குன்னு எதையோ தேடுறாப்பில் வர்றார்.
இவர் பின்னாடியே போகிறார். ஏன்னா நம்மத்துக்குள்ளே நுழையிறாரு என்னன்னு. பெரியவா வந்து பின்னாடியே 4 பேர் வந்துடுவார் இல்லையா. உள்ளே போகலாமா வேணாமான்னு வாசல்லே நிற்கிறா எல்லாரும். இவர் இப்படியே வந்துட்டு ஒரு ரூமை காட்டி இந்த ரூமை தர அப்படின்னா அவர் பேசாமல் இருக்கார். திறக்க மாட்டேன்னு சொல்லலை, திறக்கவும் இல்லை, பேசாமல் நிற்கிறார். பூட்டி இருக்கு வெளியில், சாவி கொண்டு இதை தர இப்போ அப்படிங்கிறார். அவர் பதில் சொல்லலை. பெரியவா உட்காந்துன்னு விட்டாங்க. இது நீ திறக்கிற மட்டும் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு விட்டார். 2 கண்டான போயிடுமே நிலைமை. இப்போ வாசல் இருக்கிறவாள் உள்ளே வந்துடுவாள். வேறு வழியே இல்லாமல் கதவை திறந்தார். உள்ளுக்குள்ளேருந்து ஓன்னு அழுதுண்டு ஒரு ஆள் வந்து காலை விழுந்த. கஜேந்திர மோட்சத்துக்கு சமமானது இது. அவர் அந்த வீட்டு சமயக்காரர். ஏதோ அரிசி உப்பு புளி முள்ள காணோம், அவ்வளோதான், எல்லாம் அல்ப சமாச்சாரம். அவர் அது எடுக்கலன்னு சொல்கிறார். அவர் தான் எடுத்தார்னு. பொதுவாக வீட்டில் ஏதாவது காணாமல் போனால் சட்டுன்னு வேலை செய்கிறவா மேலே பழி போட்டுவிடுவான். அவெல்லாம் கட்டவாளாக இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லையே. ஏழ்மையில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், கட்டவாளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளே ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது தேடுற மாதிரி இருக்கும், தெரியாது. வேறு யாராவது எடுத்துருக்கலாம், பெரிய வீடுங்கிறதுனால. அவர் மேலே பழி போட்டு அவர் உள்ளே தள்ளி பூட்டி விட்டார். அவர் உள்ளுக்குள்ளே உக்காண்டு பகவானே என்னை காப்பாற்று, இப்படி என்னை அன்னாகாரம் இல்லாமல் போட்டு வச்சுக்கோ, நான் தப்பு பண்ணலையே, கொடுமைப்படுத்துகிறாளேன்னு உள்ளே அழுதுருக்கார். பெரியவாளுக்கு யார் மெசேஜ் அனுப்பிச்சா? பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? அவர் பெரியவாளுக்கு தான் கூப்பிட்டாரான்னு கூட தெரியாது. அவர் பெருமாளேன்னு கூப்பிட்டுருக்கலாம், பரமேஸ்வரான்னு கூப்பிட்டுருக்கலாம், அம்பாளேன்னு கூப்பிட்டுருக்கலாம், முருகான்னு கூப்பிட்டுருக்கலாம். எல்லா தெய்வமுமா இருக்கிற குருநாதராக எப்படி அன்னைக்கு கஜேந்திரன் வந்து ஆதி மூலமேன்னு கூட்டபோது நாராயணன் ஓடி வந்து காப்பாற்றினாரோ, இந்த கஜேந்திர மோட்சத்துக்கு துல்லியமாக பெரியவா ஓடி வந்து அவரை காப்பாற்றிட்டு அதோடு நிற்கலை. அவன் என்னென்னலாம் எடுத்தான் நீ சந்தேகப்படுறியோ அந்த அரிசி உப்பு புளி பழப்பெல்லாம் மடத்துலேருந்து கொடுத்து விட சொல்கிறேன், எல்லாத்தையும் எடுத்துக்கும், அவனை கொடுமைப்படுத்தாத விட்டுவிடும் அப்படிங்கிற. எவ்வளவு கருணை இல்லையா? எல்லா ஜீவராசிகள்கிட்டையுமே அந்த கருணையை நம்ம பெரியவா செலுத்துறது நம்ம பார்க்க முடியும். ஏகாம்பர மாமான்னு ஒருத்தர் பெரியவா கூடவே இருந்தார். சிம்சனில் அவருக்கு வந்து பெரியவாளு கைங்கரியம் பண்ணுறதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருந்தார். இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கொடுக்குறாள் கோட்டா, அது மாதிரி பெரியவாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணணும், சம்பளம் இங்கேருந்து போகும், அப்படிலாம் பண்ணியிருக்கா. அப்படி இவர் வந்து பெரியவாட யாத்திரைக்கெல்லாம் கூடவே இருந்து அவர் எழுதின ஒரு புஸ்தகமே குருஜி ரிலீஸ் பண்ணியிருக்கார். காஞ்சி மகாஸ்வாமியும் ஏகாம்பரம் ஆகிய நானும் அப்படின்னு ஒரு புக், இவ்வளோ பெரிய புஸ்தகம். பெரியவாட 5 வருஷம் கூடவே இருந்திருக்கார். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா யாத்திரையிலெல்லாம் கூட போயிருக்கார். அதில் பார்த்தா பெரிய லீலைகள், ரொம்ப சொல்லிக்கிற மாதிரியான சம்பவங்கள் எதுவுமே பெருசாக இருக்காது. காத்தால பெரியவா வந்து 3 மணிக்கு எழுந்திருந்து ஸ்நானத்துக்கு போனால் அங்கே கிணத்துல தண்ணி இல்லை, அப்புறம் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல அங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம், இத்தனை மணிக்கு ஜபம் பண்ணால் இப்படி டைரி மாதிரி இருக்கும். ஆனால் புக்கை எடுத்து எல்லாம் முழுக்க முடிக்காமல் கீழே வைக்க முடியாது, அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. இன்னொன்று என்ன, அந்த புக்கை படித்து முடிச்சுட்டா 5 வருஷம் பெரியவாளோட நம்மளே யாத்திரை பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் உண்டாகும். அவ்வளோ தத்ரூபமாக நேராக பார்க்குறாப்புல அதில் எழுதியிருக்கார் ஒரு சம்பவம். ஒரு தடவை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறது பெரியவா சொன்னார்னு இந்த புக்கில் இருக்குது, ஏகாம்பர மாமா புக்கில். டேய், நான் தாண்டா நாராயணமூர்த்தி. நெஞ்சில் கை வச்சு 3 தடவை சொன்னார், நான் தான் நாராயணமூர்த்தி, நான் தான் நாராயணமூர்த்தி. என் தங்கையோட அபிஷேகம் பார்க்குறதுக்காக போகிறேன். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போட்டிருக்கார். ரொம்ப ரேராக தான் அது மாதிரி அவர் வாக்குலேருந்து வரும். சட்டுன்னு சொல்ல எந்த மகானுமே தன்னை ஒரு மகானோ குருனோ அவதார புருஷனோ காட்டிக்க மாட்டான். அபூர்வமாக சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படி அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. நான் அதுலேருந்து சாட்சாத்து நாராயணனாவே தான் நான் பெரியவாளை பார்க்குறேன்னு சொன்னேன். ஒரு வைஷ்ணவர் வந்து அவள் வீட்டில் புரட்டாசி மாதம் ஸ்ரவண தீபம் போடுற வழக்கம் உண்டு. சில பேர் வீட்டில் உண்டு. இந்த புரட்டாசி மாதத்தில் ஸ்ரவண நட்சத்திரத்தில் தான் பெருமாள் ஆவிர்பவிச்ச தினம். புத்திர இருந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருப்பதியில் ஆவிர்பவிச்ச தினங்கிறதுனால திருப்பதியிலையும் பிரம்மோத்சவம் பண்ணுவா. எல்லா பெருமாள் கோவில்லையும் புரட்டாசி சனிக்கிழமை விசேஷம். புரட்டாசி ஸ்ரவண நட்சத்திரத்தில் ரொம்ப விசேஷம். திருவோணம் தான் பெருமாளோட நட்சத்திரம்னே சொல்கிறது உண்டு.
அப்போ அன்றைக்கி வந்து பெரிய ஒரு அகல்ல நெய் தீபம் போட்டு பெருமாள் அதில் ஆவாகனம் பண்ணி கும்பிட்றதுங்கிறது வழக்கம். சில பேர் வீட்டில் பரம்பரையாக இருந்திருக்கும். அது ஒருத்தர் குடும்பத்தில் இருந்திருக்கு, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தபோது அவள் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஒரு காலகட்டத்தில் அது விட்டு போயிடுது. திருமல வையாவூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. மெட்ராஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரையும் அந்த க்ஷேத்திரத்தையுமே வெளியில் தெரியலாப்பில் பண்ணினது பெரியவா தான். அதை சொல்லிட்டு இதை சொல்கிறேன். அது தொண்டமான் ராஜா காலத்து கோவில். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோவில், பெரிய ஸ்தலம். 1942 பெரியவா மலை ஏறி இந்த கோவிலுக்கு போயிருக்கா. ஒரே நெறிஞ்சு முள்ளு, கால் வைக்க முடியல. பெருமாள் இடுப்பில் வஸ்திரம் இல்லை, நேவித்தியம் இல்லை, அப்படி இருக்க. யாரு? சீனிவாச பெருமாள். கற்பனை பண்ண முடியுமா? 7 பெருமாளாக இருக்கார். நம்மளே பார்த்துருக்கோம். இந்த கோவில் வைபவமாக நீங்கள்லாம் பார்த்துருப்பேன். இந்த பெருமாள் கோவில் எத்தனை நாள் பூட்டி கிடந்து தீபம் இல்லாமல் நேவித்தியம் இல்லாமல் நம்மளே பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஏதோ ஒரு புண்ணியவான் கிருபையில் நடந்துட்டுருக்கு. பகவானுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பண்ணுறோமோ, பகவானுக்கு வஸ்திரம் சமர்ப்பணம் பண்ணால் நமக்கு மான சம்ரட்சணம் பண்ணுவார். நம்ம மானத்தை பகவான் காப்பாற்றுவார். பகவானுக்கு நிவேதனம் பண்ணால் நம்மளுடைய கஷ்டம், வறுமை, பஞ்சமெல்லாம் நீங்கும். இப்போ வேரில் ஜலம் விட்டால் இலைக்கு பூக்கெல்லாம் போகுங்க மாதிரி பகவானுக்கு பண்ணினா தான் உலகமே நன்னா இருக்கும். அவாவால் முடிஞ்ச யதாசக்தி பெருமாளுக்கு என்னால் 2 பழம் தான் முடியும் கொடுக்குறேன், 2 துளசி தழை தான் முடியும், 2 திராட்சை தான் முடியும், இவ்வளோண்டு பால் தான் முடியும். என்ன முடியுமோ பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது ஊரெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிற காலம் உண்டு. வீடுகளையும் ஒத்தொத்தர வீட்டிலும் அப்படி வழிபாடுங்கிறது உண்டு. அப்படி சீதாராமன்கிற ஒரு பக்தர்கிட்ட பெரியவா சொல்லி திருப்பதிக்கு போகிறேன்னார் அவர். திருப்பதியில் ஒன்றும் அங்கே எல்லாம் நன்னா நடந்துட்டுருக்கு. அங்கே தொண்டமானோட கோவில் அது திருமல வையாவூர்னு. அந்த அப்போ வையாவூர்னு பேர். அப்படி ஒரு இடம் இருக்கிறதே நிறைய பேர் தெரியாது. அந்த மலை மேலே இருக்கார் பெருமாள். நான் மேலே போயிட்டு வந்தேன். இடுப்பில் வஸ்திரம் இல்லைடா, ஒரு வேளை நேவேத்தியம் இல்லை அப்படின்னார். இந்த சீதாராமன்கிறவர் வைஷ்ணவர். பெரியவா சொன்னது கேட்டோடனே கண்ணில் தனி வருது. பெருமாளா அப்படி இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு, பெரியவா வயிறு எரியிறதுனாரா. என்ன சொன்னேன் அப்படின்னாரா. தெரியாமல் சொல்லிட்டேன், என்ன சொல்ல மாட்டேன். என்ன சொன்னியோ திருப்பி சொல்லுறா. வயிறு எரியிறது அப்படின்னாரா. பெருமாளுக்கு இப்படி நடக்கிறதுன்னு பெரியவா சொன்னாரா. உன் வயிறு எரியல, அவன் வயிறு எரியிறது. அவனுக்கு இவ்வளோண்டு தயிர் சாதம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஓ, கல்பாக்கத்துக்கு எடுக்க விட்டலாபுரத்தில் பாண்டுரங்கன் வந்து இடுப்பில் வஸ்திரம் இல்லாமல் ஒரு வேளை நேவேத்தியம் இல்லாமல் இருக்கிறத ஸ்ரீ அண்ணாவுக்கு வந்து பகவான் சொல்லி, அண்ணா அதை வெளிப்படுத்தி, அதுக்கப்புறம் அதை பக்தாள்லாம் கண்டுபிடிச்சி குருஜி இன்றைக்கி அது கோவிலை கட்டி விட்டலாபுரம் நடந்துட்டுருக்கு. பிரமாதமாக நடக்கிறது பகவான் உற்சவம். அப்படி பகவான் வந்து யாரோ மகான்கள் மூலமாக தான் வெளிப்படுத்திக்கிறான். அந்த சேவையை கேட்டு வாங்கிக்கிறான். அர்ச்சாவதாரம்ங்கிறது பகவானோட விக்கிரகம்ங்கிறது சத்தியம். ஸ்ரத்தையாக பூஜை பண்ணினா அது பகவான் அதில் இருக்குங்கிறத காட்டிடுவார். பெரியவா அப்படி சொல்லி அந்த கோவிலுக்கு பார்க்க சொல்லி இவர் சொல்கிறேன். பெரியவா தப்பாக எடுத்துக்காதீங்கோ, நீங்கள் சொன்ன வேகத்தில் எனக்கு வந்து சொல்லிவிட்டேன். பெருமாளுக்கு நேவேத்தியம் இல்லை, வருத்தமான விஷயம். பெருமாள் பக்தனான எனக்கும் உத்தியோகமும் இல்லை, வருமானமும் இல்லை. நானே பசிச்சதுன்னா 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிறேன். நீ பண்ணணும்னு நினச்சிக்கோ, அங்கே போய் உக்கார். உனக்கு வேணுங்கிறதெல்லாம் அவன் பண்ணுவான். உன் மூலமாக அவனுக்கு வேணுங்கிறத பண்ணிப்பான், உனக்கு வேணுங்கிறதையும் பண்ணுவான்னு சொன்னார். பின்னாடி அவர் சீதாராம சுவாமிகள்னு ஆகிட்டார். இந்த சீதாராமன்கிற பக்தர் திருமல வையாவூர் அவ்வளோ பெரிய க்ஷேத்திரமாக இன்றைக்கி அத்தனை பக்தாள் போகிறா. சிரவணமெல்லாம் அவ்வளோ கிராண்டாக நடக்கிறது. ஸ்ரீனிவாச நிகேதனம்னு நுங்கம்பாக்கத்து ஒரு ஆசிரமம் வச்சுருந்தார் அவர். அந்த இடத்துக்கு வெங்கடாச்சலம்ங்கிற பக்தர் போய் சிரவண தீபம் பார்த்துட்டு அன்றைக்கி பெரியவாளை பார்க்க வந்திருக்கார். பெரியவா வந்து என்ன அப்படின்னார். சிரவண தீபம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னார். பெரியவா வந்து அவர் அப்படியே உத்து பார்த்தார் 2 நிமிஷம். அவர் அப்படியே கண்ணில் தண்ணி வந்து உடம்பெல்லாம் என்ன அப்படின்னார். பெரியவா ஏதோ என்னை கேட்குறாப்புல இருக்குது. பரம்பரையாக எங்கள் குடும்பத்தில் நாங்கள் புரட்டாசி சனிக்கிழமை சிரவண தீபம் போட்டுன்னு இருந்தோம். மாவிளக்குமா போடுவா, சிரவண தீபம் பண்ணலாம் பண்ணிட்டு இருந்தோம். கூட்டு குடும்பமாக இருந்து குடும்பம் பிரிஞ்சு போயிடுது.
அதனால் இப்போ அந்த வழக்கமெல்லாம் விட்டு போயிடுத்து. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இப்போ பண்ணாமல் இருக்கோமேங்கிறதுக்காக அங்கே நடக்கிறது போய் பார்த்துட்டு வரேன். ஆனால் வருத்தமாக இருக்குது பெரியவா. நியாயமாக பெருமாளுக்கு நம்ம பண்ணணும்னு நினச்சிக்கிறார். சின்சியர் டிவோட்டி. பெரியவா உடனே மடத்து பக்தரை கூப்பிட்டு ஜாடை காட்டினார். உடனே மடத்துலேருந்து பெரிய ஒரு அகல் கொண்டு வச்சு நிறைய நெய்யை விட்டு பெரிய தீரியை போட்டு சிரவண தீபம் ஏற்றுறா. அன்றைக்கி சிரவணம் ஏற்றிட்டு பெரியவாளே அப்படி பிரதட்சணம் பண்ணிவிட்டு அந்த தீபத்தை நமஸ்காரம் பண்ணார். சிரவண தீபம் போட்டாச்சு. பெருமாள் இதில் தரிசனம் பண்ணிக்கோன்னு இவருக்கு அழுக வந்துடுத்து. எங்கள் ஆற்றுல விட்டு போயிடுதுன்னு சொன்னதுக்காக பெரியவா என்ன கருணை, இங்கே எனக்காக சிரவண தீபம் அவரே போட்டு அவரே பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி என்னையும் பெருமாளை பார்த்துக்கோன்னு சொல்கிறாரே அப்படின்னு அந்த ஜோதியை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறார். அந்த இடத்துல யார் நிற்கிறான்னா, தீப ஜோதியில் வெங்கடேசன், தீப ஜோதியில் வெங்கடேசன், துன்பம் தொலைத்திடுவான் வெங்கடேசன், துன்பம் தொலைத்திடுவான் வெங்கடேசன், தாமரை குளந்தன்னில் வெங்கடேசன், தாமரை குழல் தன்னில் வெங்கடேசன், தாமதம் இன்றி காத்திடுவான் வெங்கடேசன், தீப ஜோதி வெங்கடேசன், துளசி வனம் தன்னில் வெங்கடேசன், துயரம் களைந்திடுவான் வெங்கடேசன், ஓதும் மறை தன்னில் வெங்கடேசன், ஓதும் மறை தன்னில் வெங்கடேசன், ஓங்காரமாய் நின்றான் வெங்கடேசன், அத்தி மரம் தன்னில் வெங்கடேசன், சத்தியமாய் நிற்கின்றான் வெங்கடேசன், பாடும் அடியாரிடையே வெங்கடேசன், பாகவதராய் மறைந்து நின்றான் வெங்கடேசன், தீப ஜோதியில் வெங்கடேசன், துன்பம் தொலைத்திடுவான் வெங்கடேசன், ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா, ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா, ரமா ரமண ஹரி கோவிந்தா, பத்மாவதி ரமண கோவிந்தா, ரமா ரமண ஹரி ரமா ரமண ஹரி ரமா ரமண ஹரி கோவிந்தா, ரமா ரமண ஹரி ரமா ரமண ஹரி ரமா ரமண ஹரி கோவிந்தா, ரமா ரமண ஹரி கோவிந்தா, பத்மாவதி ரமண கோவிந்தா, பத்மாவதி ரமண கோவிந்தா, பத்மாவதி ரமண கோவிந்தா, கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா, ரமாரமண வெங்கட்ரமண கோவிந்தா கோவிந்தா. பெரியவா காட்டின தீபத்தில் மட்டும் பெருமாளை பார்க்கல, பெரியவாளாவே பெருமாளை பார்த்து. அப்படி ஒரு பக்தி இருந்ததுன்னா தெய்வம் அப்படி காட்சி கொடுக்குமே. தபோவனத்துலேருந்து ஒருத்தர் கிளம்பி திருப்பதி போகிறேன்னார் சுவாமிகிட்ட.
அப்படியா, அங்கே என்ன இருக்குது? திருப்பதியில் என்ன இருக்குன்னு வேற கேட்பாளா? பெருமாள் இருக்கார். ஓ, அங்கே இருக்காரா? போயிட்டு வருவோம். சாமி எப்பவுமே வேடிக்கையாக தான் பேசுவார். அவர் யூஸ்வலாக கஷ்டப்பட்டு பஸ்ஸு பிடிச்சி 2-3 பஸ்ஸு பிடிச்செல்லாம் போவார். அன்றைக்கி டக்கு டக்கு டக்குன்னு பஸ்ஸு கிடச்சி கொடுத்து, சீட்டு கிடச்சி கொடுத்து, அங்கே கூட்டமும் ரொம்ப இல்லை. ஜம்முன்னு போயிட்டார், க்யூவில் போயிட்டார். ஒரு ராயர் மாத்வா அவர். அங்கே உள்ள சன்னிதானத்தில் போனால் கர்ப்பகிரகத்தில் இந்த தாத்தா நின்றுருக்கு. சக்கச்சேன்னு தொந்தியும் தொப்பையுமா பொக்கவாய் சிரிப்போட காவியை கட்டிட்டு இந்த தாத்தா நின்றுருக்கு. அவர் அது அந்த அதிர்ச்சி, ஆனந்தம் கத்திவிட்டார். ஞானானந்தா 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 திருப்பதியிலேயே கத்தி அங்கே க்யூ இருக்கிறது 5-6 பேர் பயந்து நடுங்கி போய் அவர் கொண்ட வெளியில் விட்டு மூர்ச்சை தெளிவிச்சு, என்னையா என்ன ஆச்சுன்னா அவாட்ட போய் என்னத்தை சொல்கிறது, எங்கள் சாமி நிற்கிறாருன்னு. அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போகாமல் நேரம் கிளம்பி தபோவன் வந்துட்டார். சாமிகிட்ட அதை சொல்கிறதுக்கு முடியல, அழுக வருது. திருச்சிண்டே சாமி கேட்குறார், பெருமாள் நல்ல தரிசனம் ஆச்சான்னு கேட்டார். இது சத்தியம். அதாவது யார் குருவே தெய்வம்னு நினைக்கிறாளோ அவளுக்கு அந்த பிரம்மஜானி ரூபத்தில் பகவான் தரிசனம் கொடுப்பான்னு அப்படிங்கிறது சத்தியம். இந்த குரு என்ன பண்ணுவார்னா, ஒரு சமயம் பக்தனாக நடந்துப்பார், ஒரு சமயம் பகவான்னு புரிய வைப்பார். இன்னும் 2 ரோலும் ப்ளே பண்ணுவார். நம்மளை மாதிரி கோவிலுக்கு வராரு, நம்மளை மாதிரி ஸ்தோத்திரம் சொல்கிறாரு, 2 புஷ்பம் போடுறாருன்னு ஏமாந்துடக்கூடாது. நம்ம சுவாமி சொல்கிற வார்த்தை நான் அடிக்கடி கதையில் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பேன். ஆசாமிக்கும் சாமிக்கும் ஒரு எழுத்து வித்தியாசம். ஆங்கிற ஒரு எழுத்து தான். இந்த ஆங்கிறது ஆணவம். ஆணவம் போனால் சாமிம்ப. அந்த அகங்காரம் தான் நம்மளை பகவானோட சேர விடாமல், நமக்குள்ளே இருக்கிற திவ்ய சுரூபத்தை உணர விடாமல் தடுக்கிறது. என்றைக்கு இந்த செப்பரேட் ஐடென்டிட்டிங்கிற ஈகோவை விடுறோமோ அன்றைக்கு பகவானோட தரிசனம்தான். பகவானை பார்த்துருக்கலான்னு கேள்வி கேட்டால் மகான்கள் கேட்குறா, பகவானை தவிர வேறு ஏதாவது இருக்கான்னு திருப்பி கேட்குறா. யோகி ராம் சூரத்குமார் கேட்டார் இந்த கேள்வியை. அப்படின்னா யாருக்கு அகங்காரம் இல்லையோ அவளுக்கு தெய்வம் தன்னை நேரவே காட்டிக்கொள்ளும். பரம பாவ பக்தியோடையும் பெரியவாளை பார்த்துருக்கா. பெருமாளுக்கு 108 சாலக்கிராம மாலை பண்ணியிருந்தா. அதை பெரியவாட்டை காமிச்சிட்டு கொண்டு போகிறான். அதை எடுத்துன்னு இப்படி நில்லு அப்படின்னார் ஒருத்தர். அவசரமாக இருக்கிற ஒரு ஆள் அவரை வச்சு நின்னார். இப்படி பார்த்துட்டே இருக்கார். கொஞ்ச நேரம் வெயிட்டு தாங்கலை, கையை தழைச்சுட்டார். கனமாக இருக்கா அப்படின்னார். ஆமாம். 108 சாலக்கிராமம் வெள்ளி வெயிட்டோடு சேருமோ இல்லையோ, நல்ல கனமாக இருக்கும் இல்லையா? ஆமாம். உனக்கு வலிக்கிறதே அவனுக்கு வலிக்காதாடா. நமக்கெல்லாம் தோணுமா அப்படி? அவர் பகவான், அவர் பெருமாள் அப்படின்னா பகவானுக்கு பகவான் தான். நம்ம குழந்தைன்னு நினச்சுட்டா இல்லையா? நீங்கள் பிருந்தாவனம் பரிக்கிரமா போனேன்னா கோவர்தன் கிட்ட தரிசனம் பண்ணுற இடத்துல 7 வயசு கண்ணன் கொடை பிடிச்சின்னு இருப்பான் மலையை. மற்ற குட்டி குட்டி பசங்கள்லாம் ஐயோ கண்ணனுக்கு கை வலிக்குமேனு குச்சியை கொடுக்கும். அது மாதிரி அங்கே விக்கிரகம் பண்ணி வச்சுருப்பான். மலையை தூக்கிட்டானே அவன் பகவான் இல்லையோன்னு தோணாது. அந்த இடத்துல அன்பு தானே. அதனால் பெருமாளுக்கு வலிக்குமே 108 சாலக்கிராமம் அப்படியே நேரடியாக போடாத. அந்த திருவாசி இருக்கு இல்லையோ, அதில் கொக்கி கொடுத்துட்டு அதில் தொங்க விடுங்கிறாராம். அந்த பக்தர் உருகி போயிட்டார். நம்ம 108 சாலக்கிராமம் பண்ணி கொண்டுருவோம், பெருமாளுக்கு சாத்திரம் பெரியவாட்டை காட்டிட்டு போகிறோம்னா இந்த பெருமாள் அர்ச்சாவதாரத்தில் சத்தியமாக இருக்கார். நம்ம பண்ணுற ஒரு ஆராதனையும் ஒரு பூஜையும் ஏற்றுக்கிறார். அப்படின்னா அவரை நம்மளை மாதிரி அந்த பாவத்தோடு வழிபடும் பொழுது அவரும் அதில் நான் இருக்கேன்னு காட்டி அனுக்கிரகம் பண்ணுறாரு. இதை யார் நமக்கு சொல்லித் தருவா? பெரியவா தானே சொல்லித்தர முடியும். இன்னொரு வைஷ்ணவர் ஒருத்தர் பெரியவாட்டை ரொம்ப பக்தி உள்ளவர். பெரியவாட்டை பக்தி இருக்கிறதுனாலேயே அவருக்கு கொஞ்சம் சிவபக்தியும் வந்துடுத்தோம். பெரியவாட்டை கேட்டார், எனக்கு பிரதோஷ பூஜை பண்ணணும்னு ஆசையாக இருக்கு, பண்ணலாமேன்னு. அவர் சொன்னார், பட்டப்பட்டையாக விபூதி விட்டுண்டு ருத்ராட்சம் போட்டுண்டு ருத்ரன் சமகம் சொல்லிண்டு பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் வில்வார்ச்சனை பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு பெரியவா சொன்னால், உங்கள் சம்பிரதாயத்தில் அது இல்லை, சம்பிரதாயத்தை மீறாது. பிரதோஷ பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறியோ இல்லையோ, நரசிம்மருக்கு பூஜை பண்ணு. பிரதோஷ காலத்தில் தான் அவர் ஆவிர்பவிச்சார். பிரதோஷம் சிவபெருமானுக்கு இவ்வளோ விசேஷமோ நரசிம்மருக்கு அத்தனை விசேஷம்.
ஆனால் நீ என்ன பண்ணு, 12 திருமணம் இட்டுக்கோ, துளசி மணி மாலை தாமிரமணி மாலை போட்டுக்கோ, பிரதோஷ காலத்தை நிருசிம்மருக்கு பூஜை பண்ண. ஒரு எந்த மூர்த்தி உபாசனையோ எது நமக்கு சம்பிரதாயமோ அதுக்குள்ளே எல்லா தெய்வமூர்த்தியோட அம்சமும் இருக்குன்னு வச்சு வழிபடணுமே தவிர நம்ம பெரியவா போட்ட சம்பிரதாயங்களை நம்ம ஒரு காலத்தையும் மீறக்கூடாது. ஸ்மார்த்தாளாக இருந்தால் அவளுக்கு அவர் சொல்கிறது வேற, வைஷ்ணவாளாக இருந்தால் அவளுக்கு அவர் சொல்கிறது வேற, மாத்வாளாக இருந்தால் அவளுக்கு சொல்கிறது வேறு. அத்வைத கண்டனம்னு அவளுக்கு பாடமே உண்டு. மாத்வாளுக்கு அவள் சித்தாந்தத்தில் துவைத்தத்தில் அதை நீ படிக்கணும். உங்கள் பெரியவா என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அதை நீ படி. சம்பிரதாயத்தையும் விடக்கூடாது. அதே நேரம் இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற வேதத்தில் சமரசமாக இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி தான் பெரியவா உபதேசம் பண்ணி கொடுத்துருக்கா. அப்படி அந்த வைஷ்ணவர்கிட்ட பிரதோஷ காலத்தை நிருசிம்மரை பூஜை பண்ணி அனுக்கிரகம் பண்ண சொல்லி பெரியவா வழிகாட்டினா. அவருக்கு ஒரு பரம வைஷ்ணவருடைய பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும், வசதி இல்லை. யார் யாரையோ உதவி கேட்டுவிட்டார். அவளால் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு செய்ய முடியல. செய்யறவாளையும் நம்ம குத்தம் சொல்லப்படாது. திருப்பியும் போய் கேட்டால் அவளும் எத்தனை பேருக்கு தான் கொடுப்பா. ஒரு கோவில் கும்பாபிஷேகம், நோட்டீஸு, கல்யாணம், காது குத்தல்னு கேட்டே இருந்தால் கொடுக்குறவாளுக்கும் கொடுக்க முடியாது. ஒரு கட்டத்தில் தர்ம சங்கடம் ஆகிடும் அவருக்கு. அப்படி இவர் யாரை கேட்டாலோ அவளுக்கு என்ன சங்கடமோ அவள் செய்யலை. இப்போ யாரோ சொன்னால் காமகோட்டி பெரியவாளை போய் பாரு, பெரியவா அனுகிரகம் பண்ணுவான்னு சொன்னான். இவருக்கு பெரியவாளை பற்றி கேள்விப்பட்டிருக்கார், பெரியவா செய்வாருங்கிறதுன்னு தெரியும். இடையில ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அதை சொல்லிவிடுறேன். ஏழை பெண்களோட திருமங்கல்யத்துக்கு பெரியவா நிறையா இந்த திருமங்கல்யம் பண்ணி கொடுப்பா ஏழை பெண்கள் கல்யாணத்துக்கு. அது ஒரு சமயம் ஒரு மடத்து பக்தர் சொன்னார், பெரியவா தப்பாக எடுத்துக்காதீங்கோ, நிறைய பேர் ஏமாற்றி வாங்கிட்டு போகிறா, அதனால் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். பெரியவா சொன்னார், கஷ்டப்படுறேன்னு கை நீட்டினா நம்ம கொடுத்துடணும், விசாரணை பண்ணக்கூடாது. ஒரு தர்மகாரியம் பண்ணுறத ஏமாத்துறவாளுக்குன்னு பார்த்து தரேன்னு சொல்லி இந்த தர்மகாரியம் விட்டு போக மாதிரி ஆகிடும். வந்து கேட்குற அளவு கொடுத்துருவோம், இருக்கிற மட்டும் கொடுப்போம், இல்லைன்னு சொல்லப்படாது. அப்படி நிறைய பேர்கிட்ட கேட்டு திருமங்கல்யம் வாங்கி வச்சு நிறைய ஏழை பெண்களுக்கு கல்யாணத்துக்கு பெரியவா கொடுத்துருக்கா. சந்தர்ப்பத்தினால சொல்கிறேன், எங்காத்து மாமி கழுத்தில் இருக்கிற திருமங்கல்யமும் பெரியவா கொடுத்தது தான், அவள் அனுகிரகம் பண்ணினது தான். அந்த கருணை தான் நம்மளை இன்றைக்கி காப்பாற்றின்னு இருக்கு. இந்த சத் சங்கத்தில் நம்மளை ஈடுபடுத்தின்னு இருக்கு. இந்த பெரியவா வந்தார், இந்த வைஷ்ணவரை வந்தார், வேறு வழியே இல்லை, இக்கட்டான சூழ்நிலை, மனசுக்கு சம்மதம் இல்லை, இவர்கிட்ட போய் கேட்குறாப்புல இருக்கேன்னுட்டு. அவர் எதுக்கு வந்திருக்கார் என்னன்னு அவருக்கு தெரியாதா? அவரோட தர்ம சங்கடமும் அவருக்கு தெரியும். அதனால் அவர் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு யோஜனை பண்ணுறார். தள்ளி நின்று யாராவது பக்தர்கிட்ட பத்திரிகை கொடுத்து விட்டு உதவி கேட்கலாமான்னு பார்க்குறார். அன்றைக்கி பார்த்து நாராயணங்கிற பக்தர் தான் சர்வீஸில் இருக்கார் பெரியவாடி. அதனால் பெரியவா நாராயணா நாராயணா நாராயணன்னு ஒரு தடத்துக்கு 10 தடவை அவர் கூப்பிட்ட உடனே இவருக்கு குஷி ஆகிடுது. என்ன பரவாயில்ல, நாராயணன் ஒரு பக்தர் இருக்காரே தான். அவர் கோபிச்சந்திரனை வேறு போட்டுருக்கார், இன்னும் சந்தோஷமாகிடுது. அப்புறம் விஷயத்தை சொன்னோடனே பெரியவாட்ட பத்திரிகை போகிறத பெரியவா அவரை அழைச்சி, இந்த வைஷ்ணவாளுக்குன்னு சில பரிபாஷைகள் உண்டு. ஆமாம், சுவாமி எந்த திவ்ய தேசத்துலேருந்து எழுந்தருளிருக்கள் அப்படின்னு கேட்பா. இங்கே இந்த ஊர்லேருந்து ஒரு ஏழு மாமான்னு நம்ம கேட்குற மாதிரி கேட்க மாட்டா, அதுக்குன்னு ஒரு பரிபாஷை இருக்குது. ஆமாம், அது மாதிரி அவள் வைஷ்ணவ பரிபாஷையிலேயே பேசி அவருக்கு என்னது ஒரு ஸ்மார்த்த சன்னியாசியா இல்லை ஜிஆர் சுவாமிகளான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவரை ஈஸ் அவுட் பண்ணி அவருக்கு வேணுங்கிறது அத்தனையும் மடத்து திருமங்கல்யத்திலேயே சங்கு சக்கரம் போட்டதாக ஏதாவது காமாட்சி சிவலிங்கம்னு கொடுத்து அவர் சங்கடப்படக்கூடாது. அது செக் பண்ணி அவருக்கு திருமங்கல்யம் கொடுத்து புடவை வேட்டி எல்லாம் கொடுத்து மடத்துலேருந்து திரவிய சகாயமும் பண்ண சொல்லி அரிசி பருப்பெல்லாம் கொடுக்க சொல்லி, யாரோ ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார், காரில் கொண்டு போய் இவரை அவள் வீட்டில் விட்டுடுன்னு சொல்லி பரம அனுகிரகம் பண்ணினார். இப்போ அவருக்கு மனசுக்கு நம்ம ஒரு கிளேசத்தோடு வந்தோம், நம்ம சம்பிரதாயத்தையும் மீறலை, நம்ம சம்பிரதாயத்துக்கு விரோதமானவற்றை வாங்கிடணுங்கிற எண்ணமும் இல்லாமல் நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவருங்கிறதே நமக்கு புரிய வச்சார். வேணுங்கிற அத்தனை உபகாரமும் பண்ணி இவன் நமஸ்காரம் பண்ணாமல் நிற்கிறான் பார், என்னை பற்றி வித்தியாசமாக நினைக்கிறான் பார்னு லெவலேசம் அவருக்கு அந்த ஒரு எண்ணம் இல்லையே அப்படின்னு குளிர்ந்து போயிட்டார். இன்றைக்கி நம்ம ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் பற்றியெல்லாம்
படிக்கிறோம், கேட்குறோம், நேர பார்க்குறோம். அது பெரியவாளோட முயற்சியால் நடந்ததுங்கிறது அந்த காலத்து மனுஷாளுக்கு தெரியும். அது ரொம்ப வருஷமாக மொட்டை கோபுரமாக இருக்கிறது, அது கட்டப்பட வேணும்னு பெரியவா உத்தரவு பண்ணி ஜிஆர் சுவாமிகள் தலைமையில் கமிட்டி போட்டு அவரும் அந்த பெரியவாள் மாதிரியே அவரும் வயசானவர். அந்த வயசுலேயும் அத்தனை மாடி ஏறி போய் பார்த்துட்டு வருவார். அந்த கட்டட திருப்பணி எல்லாம் பார்த்துட்டு வருவார். அதுக்கு ஒரு ஆட்களை கூப்பிட்டு ஒரு காரியம் பண்ண சொல்லி இளையராஜா போய் பெரியவாளை தரிசனம் பண்ண இளையராஜாவை கூப்பிட்டு இந்த ஜிஆர் சுவாமிகள் கோபுரம் கட்டின்னு இருக்கார், ஒன்றால் ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி அவர் ஒரு நிலைக்கு ஹெல்ப் பண்ணி எம்ஜிஆரை விட்டு பண்ண சொல்லி ராமராவ் விட்டு பண்ண சொல்லி அப்படியெல்லாம் எல்லாரையும் சகாயம் பண்ணி பெரியவா சொல்லுவா, நான் சன்னியாசி தானே, தர்ம காரியத்துக்கு பிட்சை கேட்குறேன், பிட்சை கேட்குறது என்னோடய தர்மம் தானே அப்படிப்பார். அப்படி கேட்டு 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 நடக்க முடியாத காரியங்கள்லாம் அப்படி நடத்தி வச்சுட்டு தனக்கு சம்பந்தம் இல்லாமல் இருப்பார் பெரியவாளுடைய. இப்போ நம்மளாம் ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டா ஒரு கிரெடிட் தேடிக்கிறோம் இல்லையோ, இது நானாக இருக்கங்கிட்டு இது பண்ணேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா? அப்படி இல்லாமல் அத்தனை காரியமும் பண்ணிட்டு தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறதுங்கிறது பெரியவாளுக்கே உண்டான ஒரு விசேஷம். திருப்பதி பெருமாளை பற்றி பெரியவா சொல்லும்போது சொல்கிறார், அம்பாளோட அம்சம், பரமேஸ்வரன் அம்சம், நாராயணன் அம்சம், சுப்பிரமணிய சுவாமி அம்சம் அத்தனையும் சேர்ந்தது சீனிவாச பெருமாளுங்க. பெரியவா ஸ்பீச்சே இருக்கு. அதனால் பரபிரம்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்ரீனிவாச பெருமாளை பெரியவா சொல்கிறான். எல்லாரும் காத்தாலும் எழுந்துருந்து தினமும் பெரியவா சொல்கிறா, வெங்கடேசாய நமகான்னு சொல்லுங்க, ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்னு சொல்லுங்க. ராத்திரி தூங்குறத ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய மங்களம்னு சொல்லுங்க அப்படின்னு பெரியவா திருப்பதி போன போது இதெல்லாம் சொல்லி அனுக்கிரகம் பண்ணியிருக்கா. அப்படி பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா வரா. அவள் இந்த அழகான கைவினை பொருட்கள்னு சொல்லுவாள் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பெரியவாளுக்கு எடுத்துன்னு போவாள். அந்த தரம் ஒரு ஐஸ்வர்ய லக்ஷ்மி கோலம்னு ஒன்று போட்டு கண்ணாடி இதெல்லாம் துண்டெல்லாம் போட்டு ஒட்டி இதை அழகாக ஃப்ரேம் பண்ணி நடுவில் மகாலட்சுமி எல்லாம் வச்சு பெரியவாட்ட சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. பெரியவா அந்த மாதிரி ஏதாவது சுவாமி ரூபங்கள்லாம் கொடுத்தா தலையில் வச்சுப்பா, கண்ணில் ஒத்திப்பா, 2 புஷ்பம் போடுவா, யாராவது பக்தாளுக்கு அதை கொடுப்பா, இல்லை அவளுக்கே பிரசாதமாக கொடுப்பா. நீ பெரியவா என்ன பண்ண போகிறான்னு இவள் பார்த்துட்டு இருக்கிறத அந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி அப்படியே எடுத்து ஹிருதயத்தில் இப்படி அவளுக்கு லக்ஷ்மி தெரிகிறாப்பில் இப்படி வச்சுட்டு, லக்ஷ்மியோட ஹிருதயம், லக்ஷ்மியோட இடம் இதானே, ஹிருதயத்தில் தானே லக்ஷ்மி வச்சுக்கணும்னு அன்றைக்கி நாராயண தரிசனமாகவே கொடுத்தான்னு பக்தாள் எழுதியிருக்கான். பண்டரிபுரத்தில் பெரியவா இருந்தபோது ஒரு பக்தர் பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறார். பெரியவா இருந்த காலத்தில் இந்த அளவுக்கு பாண்டுரங்க பக்தி சவுத்துக்கு ரொம்ப வரல. இப்போ தான் எல்லா இடத்துலையும் பாண்டுரங்க பஜனை, பாண்டுரங்க கோவில்கள்லாம் வருது. அப்போ ரொம்ப அதிகம் பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். எங்கிட்டே நிறைய பேர் சொல்லிருக்கா, சாதுர்மாசியம் பெரியவா இருந்தால் பண்டரிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் திரும்பி வருவோம். பெரியவா பாண்டவங்களை பார்த்தாச்சா, இல்லை அங்கே போய் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாளாம். அது மாதிரி வந்த ஒரு பக்தர் பெரியவாளை தரிசனம் பண்ணி பெரியவா சொல்லிருக்கா போய் பார்த்துட்டு போங்கன்னு போயிட்டு அவர் தரிசனம் பண்ணிவிட்டு பெரியவாளை பாண்டவங்களை பார்க்கலான்னு போகிறத கூட்டமான கூட்டம். அன்றைக்கி என்ன விசேஷமோ தெரியல, உள்ளூர்காரன் என்றைக்குமே பாண்டவனை விட்டு கொடுக்கவே மாட்டான், அப்படி ஒரு கூட்டம் வரும். சரி நமக்கு பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு கொடுத்து, ஆனால் பெரியவா பாண்டவனை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருக்கான். பெரியவா வார்த்தையை மீறாப்பில் தான் ஆயிடுத்து. பரவாயில்ல, கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம்னு சொல்லுவா. அதனால் வெளி பிராகாரத்தை நம்ம வலம் வந்துடுவோம் அப்படின்னு நாமதேவருடைய படியில் அவர் சமாதி இருக்குது, அதுலேருந்து ஆரம்பித்து அப்படி கோவிலை வெளி பிரதட்சணமாக வர்றார். எங்கே பார்த்தாலும் ஜன சமுத்திரமாக இருக்க, அவருக்கு யாரையுமே தெரியாது. அப்படி பிரதட்சணமாக வந்துட்டு இப்படி இந்த பக்கம் வரும்பொழுது சைடு கேட்டு வழியாக டக்குன்னு ஒரு சின்ன கதவு திறந்தது. அதுலேருந்து ஒருத்தர் வந்தார், கோபி எட்டுன்னு புக்கா போட்டெல்லாம் எட்டுண்டு தரிசனம் பண்ணணுமான்னு ஹிந்தியில் கேட்டார். இவர் ஹிந்தி தெரியும், அதனால் ஆமான்னு ஆயே அப்படின்னு உள்ளே கூட்டின்னு போயிட்டார். விட்டு சைடில் ஏதோ சந்து வழியாக உள்ளே கூட்டின்னு போய் ஃபஸ்ட் கிளாஸ் தரிசனம், பாண்டவங்க தரிசனம், சாமி பக்கத்தை நிற்க வச்சு அற்புதமான தரிசனம் பண்ணி, ஸ்வயம்பு விட்டலை தரிசனம் பண்ணி அவருக்கு துளசி மாலை பிரசாதம் எல்லாம் கொடுத்து பகவானோட சரணத்திலேயே தலையை வச்சு நமஸ்காரம் பண்ணலாம்.
பண்டரிபுரத்தில் மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். மூலவரையே நம்ம தொடலாம், ஒத்தொத்துரும். அதுக்கு தனி பணம் கட்டணும்னே இல்லை. நம்ம ஒத்தொத்தரும் போய் பகவானை சரணத்தில் தலையை வச்சு நமஸ்காரம் பண்ணலாம். துளசி பூஜை பண்ணுற பாக்கியம் இருக்கிறவா அது பண்ணலாம். மகா அபிஷேகம் பண்ணுற பாக்கியம் இருக்கிறவா சுவாமி திருவடியை கட்டிக்கலாம், தொடலாம். அப்படி ஒரு மூர்த்தி பாண்டுரங்கன். அதுவும் கிருஷ்ண பகவானுடைய திருமேனியிலேருந்து வந்த சுயம்பு மூர்த்திங்கிறதுனால அப்படி ஒரு சைத்தன்யம், அப்படி ஒரு ஆகர்ஷணம். விட்டலோட அழகு சொல்லி மாளாது, அப்படி ஒரு அழகு. இவருக்கு அற்புதமான தரிசனம். ருக்மிணி சன்னதிக்கு ஐஷமே தரிசனம் பண்ணி வச்சுட்டு வெளியில் வந்துட்டு இவர் தான் தட்சணை கொடுத்தார், வாங்கிட்டு ஒன்றும் சொல்ல அப்படின்னு போயிட்டார். இவர் உள்ளே போயிட்டு வந்ததே வெளியில் வந்து ஒரு தான் ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கிறார். எனக்கு தான் நடந்ததா, இத்தனை கூட்டத்துக்கு நடுவில் நான் இப்படி போயிட்டு வந்தேன். இந்த சம்பவத்தை எழுதியிருக்கார். எனக்கு தரிசனம் பண்ணி வச்சது கோவில் பூஜாரியா இல்லை கலவையில் இருக்கிற பெரியவாளா அப்படின்னு எழுதியிருக்கார். பாண்டுரங்கன் சாட்சாத் குருவாகவே வந்து அனுகிரகம் பண்ணுறான். துக்காராம் மகாராஜ் ஒரு அபங்கத்தில் பாடுறார், எனக்கு குருநாதராக வந்து தரிசனம் கொடுத்தாங்கிறார். माझा विठोबाचा कैसा प्रेम भाव, माझा विठोबाचा कैसा प्रेम भाव, आपणाची देव होय गुरु, आपणाची देव होय गुरु, माझा विठोबाचा कैसा प्रेम भाव, माझा विठोबाचा कैसा प्रेम भाव, पडिगे देह भाव पुरवितो वासना, पडिगे देह भाव पुरवितो वासना, अंदिते आपणा पाशी न्यावे, अंदिते आपणा पाशी न्यावे, माझा विठोबाचा कैसा प्रेम भाव, माझा विठोबाचा योगक्षेम जाचे जाणे जडबारी, योगक्षेम जाचे जाणे जडबारी, चाटदावी करी दरुनिया, चाटदावी करी दरुनिया, माझा विठोबाचा कैसा प्रेम भाव, तुका म्हणे नाही विश्वास जामनी, तुका म्हणे नाही विश्वास जामनी, पहावे पुराणी विचारून, पहावे पुराणी विचारून, माझा विठोबाचा कैसा प्रेम भाव, माझा विठोबाचा कैसा प्रेम भाव, विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल, विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल, विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल, विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल. பண்டரிபுரத்தில் ஒரு சாதுர்மாசிய காலம் பெரியவா இருந்தா. அந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதி போய் பெரியவாளை தரிசனம் பண்ணா. குழந்தை பாக்கியம் இல்லைன்னா புள்ள குழந்தை இல்லை, பொண்ணாக பிறந்துட்டுருக்கு. அதை தாயார் என்ன பண்ணுவா பாவம், அவளை போட்டு பிளேம் பண்ணுறான். உன பொண்ணாக பிறக்கிறதுன்னா அந்த தரம் கர்ப்பமாக இருக்கா. 4-5 மாதம் ஆயிடுத்த பெரியவாட்டை வந்து அழறா. பகவத் சங்கல்பம் என்னமோ அது பிறக்குமா, என்னை வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் பட்டுக்காத மாதிரி பேசுகிறார். பெரியவா அப்படி சொல்லப்படாது, மாமியார் ரொம்ப கோச்சிக்கிறான், இந்த தரமும் பொண்ணாக பிறந்துருச்சுன்னா ஆக்க ரொம்ப கெட்டு பேர் ஆகிடும். ஆம்பளைய பக்கத்துலேயே நிற்கிறான். அங்கே நிறைய பழங்கள்லாம் இருந்தது, இந்த பழத்தெல்லாம் அப்படி உருட்டி விட்டார். எப்படின்னார், சந்திரபாகா கண்ணாண்ட போய் பாண்டவங்கனை தரிசனம் பண்ணிட்டு போங்க, 5 ரூபா கொடுத்தா தலைப்பாயை தூக்கி தலையில் லிங்கம் இருக்குது அது காட்டுவான், பார்த்துட்டு போ அப்படின்னா. அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. போனால்
சுவாமி தரிசனம் பண்ணா. உண்டான காலத்தில் குழந்தை பிறந்தது, பிள்ளை குழந்தை. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், பெரியவா அனுகிரகம். தலையில் இந்த இடத்துல வந்து ஒரு ரிங்கு மாதிரி ஏதோ ஒரு தழும்பு மாதிரி இருக்குது. இது என்னதுன்னு தெரியல. டாக்டர் வந்து இது பரப்பலியாக இருக்குது, இது ஏதாவது ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு கை வச்சா விபரீதமாகிடும், இப்படியே இருக்கட்டும்னா குழந்தை நாளைக்கு வளர்ந்து பெரியவனானா இது நன்னா இருக்காதேன்னு கவலைப்படுறா. பெரியவா அப்போ வேறு ஊருக்கு போயிட்டாருங்கிறதுனால பெரியவா இருக்கிற இடத்துக்கு திரும்பியும் போகிறா. பெரியவா இந்த மாதிரி உங்கள் அனுக்கிறதுல பிள்ளை குழந்தை பிறந்து கொடுத்து, ஆனால் இந்த மாதிரி ஒரு குறை இருக்குன்னா பெரியவா சொன்னேன், உனக்கு பிள்ளை குழந்தை பிறக்கணும்னு நீ வந்து கேட்டியே, நான் எந்த ஊரில் இருந்தேன், அப்போ பண்டரிபுரத்தில் இருந்தேன். என்னை தரிசனம் பண்ணதுக்கு போய் பாண்டவனை பார்த்துட்டு போனேங்களா? ஆமாம். தலை மேலே பார்த்தேங்களா? ஆமாம். அந்த லிங்கம் இருக்கிற இடம் இப்படி இருக்கோ இல்லையோ அதுதான். ஆமாம், அப்படி பிறந்துடும், சரியா போயிடும், கவலைப்படாதுன்னு சொல்லி பிரசாதம் கொடுத்தா. அவள் ரிட்டர்ன் ஜேர்னிக்குள்ளே அந்த குழந்தைக்கு சரியாக போயிடுத்துன்னு அந்த சம்பவத்தை என்கிட்ட சொன்னான். பாண்டுங்கோவில் பக்கத்துலேயே திரையம்பகேஸ்வர் கோவில்லையே பெரியவா தங்கியிருந்தா. 3 நாளைக்கு தங்கியிருந்து அங்கேருந்து கிளம்பி போகும் பொழுது அங்கே காளியாச்சா வாடான்னு ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு இன்றைக்கி வந்து மதன் மகாராஜ் கர்ன்னு சொல்லுவாள். நான் பண்டரிபுரம் யாத்திரை கூட்டின்னு போனாலும் அங்கே கூட்டின்னு போவேன். அங்கே இப்போ இருக்கிறவருக்கு 10 தலைமுறை முன்னாடி இருந்த ஒரு பெரியவருக்கு சாட்சாத் பாண்டுரங்கனே தன் பாதுகை கொடுத்துருக்கார். நமக்கு எப்படி இங்கே குருநாதர் பாதுகை, மகாபரிவா பாதுகை, ரமண பகவான் பாதுகை, ஸ்ரீ அண்ணா பாதுகை, சிவபிரகாஷ் ஆந்திகிரி சுவாமிகள் பாதுகை, யோகி பாதுகைலாம் இங்கே பூஜை பண்ணுறோமோ, பாண்டுரங்கனோட பாதுகை இருக்கு அவள் வீட்டில். பாண்டுரங்கனே பிரத்யட்சமாகி அவளுக்கு பாதுகை கொடுத்துருக்கார். இதை அவள் வெளியில் யார்ட்டையும் ரொம்ப பிரஸ்தாபிக்கலை. காரணம் என்ன? பாண்டுரங்கன் பாதுகைன்னா யாராவது நம்புவாளா? அவள் முப்பாட்டனா இருக்கு அப்படி ஒரு பக்தி இருந்திருக்கு. பகவான் பிரத்யட்சமாகி சந்திரபாகா நதி கரையில் கொதிக்கிற வெயிலில் அவருக்கு பாதுகை கொடுத்துட்டு போனான்னு சரித்திரம் இருக்கு. அப்படின்னா இதை இப்போ 4 பேர்கிட்ட சொல்லி டாம் அடிச்சு அவள் அவநம்பிக்கை வர வேண்டான்னு அவள் வீட்டில் வச்சு அவளே பூஜை பண்ணுறான். நாமதேவரும் இவாளுடைய முப்பாட்டனார் காலத்துக்கு வந்து போவாராம். நாமதேவரே வாத்துக்கு வருவாராம். அவர் கொடுத்த கிருஷ்ணனே வாத்தில் இருக்கு. ஆனால் இதெல்லாம் வெளியில் சொல்லிக்க மாட்டான். அவள் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி தான் அந்த திரையம்பகேஸ்வர் கோயில் இருக்கு. பெரியவா வந்து அங்கே 3 நாள் தங்கியிருக்கான். இவாளுக்கு பெரியவாளை ஆற்று கூப்பிடணும்னு இருந்தால் கூட பெரியவாளை கூப்பிட்டு அவளுக்கு பண்ண வேண்டிய உபச்சரணைகள்லாம் நம்ம பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா தப்பு. ஒரு பெரிய மகானவர், அங்கே போய் நம்ம தரிசனம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு விட்டுட்டா. அங்கேருந்து கிளம்பி வர்றவர் நேர கோவிலுக்கு போக வேண்டியவர் டக்குன்னு கூப்பிடாம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டார். பதறி போயிட்டா. பெரியவா வந்திருக்கான், அவரோட பெரிய கூட்டமே வரும். அது ஒரு சின்னதாக ஒரு படி போகும் வீடு. இன்றைக்கும் அப்படி தான் இருக்க. போயிட்டு விட்டல் பாதுகையை தண்ட நமஸ்காரம் பண்ணி தொட்டு வணங்கிவிட்டு இது பாண்டுரங்கனோட பாதுகைன்னு பெரியவா ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சு அப்புறம் நிறைய பேர் போக ஆரம்பித்து நம்மளோட யாத்திரைக்கு வந்தவாளையும் நான் அந்த இடத்துக்கு கூட்டின்னு போவேன். இப்போ நிறைய பேர் அந்த பாண்டுரங்கன் பாதுகை போய் தரிசனம் பண்ணுறா. பெரியவாளால் பிரகடனமானது. அதனால் இப்படி நிறைய விஷ்ணு பக்தாளுக்கு பெரியவாளோட அனுகிரகம் கிடச்சிருக்கு. நிறைய வைஷ்ணவாலும் பெரியவாளோட பக்தாளாக இருந்திருக்கா. எல்லாரோட சம்பிரதாயத்துக்கும் ஏத்தாப்பில் பெரியவா வழிகாட்டினதுனால தான் அவரை ஜெகத்குருன்னு சொல்கிறோம். இங்கே பரநியாசம் பண்ணிக்கணும் பார். வைஷ்ணவா பண்ணிண்டியா? இல்லை பண்ணிக்கல, போய் பண்ணிட்டு வா. உங்கள் ஜிஆர் சுவாமிகளை போய் பார், பரநியாசம் பண்ணிக்கோ. உங்கள் சம்பிரதாயம் என்னவோ அப்படி இருப்பார். அதனால் எல்லாருக்கும் பெரியவாட்ட அப்படி ஒரு பக்தியும் ஒரு அபிமானமும் உண்டு. பெரியவாளும் அத்தனை பேரையும் அவளுடைய வழியில் புகுந்து காப்பாற்றி அதே நேரம் காக்கும் கடவுள் நாராயணன்னு சொல்கிறாப்புல நம்ம தர்மத்துக்கே ஒரு ரட்சண மூர்த்தியாக வைதீக தர்மம் இன்றைக்கி இருக்குன்னா நமக்கு தெரியும். ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தென்னகம் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி எந்த அளவுக்கு பாடசாலைகளாக நடக்கிறது, இத்தனை கோவில்கள் இருக்குது, இத்தனை வழிபாடுகள் நடக்கிறதுனா அவ்வளவுக்கும் தன்னுடைய 100 வயசு வரல அலைஞ்சு ஊராக போய் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லா ஜனங்களையும் அரவணைச்சு அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணி எல்லாருக்கும் வழிகாட்டி பிரத்யக்ஷ நாராயணனாகவே பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனால் அவளுடைய
வைகாசி அனுஷங்கிற மகா அனுஷ ஜெயந்திக்காக இந்த விசேஷ சத்சங்கம் பண்ணி பெரியவாளை எப்பவும் நாராயண ஸ்மிருதின்னு பெரியவா சொல்வா, அவரையே நாராயணனாக பாவிச்சு நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு அவர் கிருபையினால் கிடைச்சிருக்கு. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.